ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து லிங்கர் லிஸ்ட். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் எலமெண்ட்ஸ் இல்லைனா நோட்ஸ் வந்து லீனியர் ஆர்டரில் கனெக்ட் ஆகிருக்கும். இது ரெண்டு திங்ஸ் இருக்கும். ஒன்று டேட்டா, அதாவது நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ, அப்புறம் பாயிண்டர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம லிங்கர் லிஸ்ட்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு கியூவை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த கியூவில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு நோடுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு அது 2 பேர் தெரியும். ஃபஸ்ட்டு உள்ளவரை ஹெட்டுன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட்டாக உள்ளவரை டெயில்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இடையில போய் அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ட்ரைட்டாக கேட்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த ஹெட்டில் உள்ளவரை கூப்பிட்டு அவருக்கு நெக்ஸ்ட்டாக உள்ளவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணிக்கலாம். அவர்கிட்ட இருந்து அவருக்கு நெக்ஸ்ட்டாக உள்ளவரை இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணிக்கலாம். இப்படியே நம்ம டெயில் வரைக்கும் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் லிங்கர் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. சிங்கிளி லிங்கர் லிஸ்ட், டபுளி லிங்கர் லிஸ்ட், சர்க்குலர் லிங்கர் லிஸ்ட் அண்ட் சர்க்குலர் டபுளி லிங்கர் லிஸ்ட். மோஸ்ட் காமன் வந்து டபுளி லிங்கர் லிஸ்ட்டும் சிங்கிளி லிங்கர் லிஸ்ட்டும் தான். நெக்ஸ்ட் வந்து சிங்கிளி லிங்கர் லிஸ்ட் என்னென்னு பார்ப்போம். சிங்கிளி லிங்கர் லிஸ்ட்டில் இருக்க ஈச் நோட்லேயும் ஒரு பாயிண்டர் இருக்கும். அந்த பாயிண்டர் வந்து நெக்ஸ்ட் நோடுக்கான ரெஃபரன்ஸாக பாயிண்ட் பண்ணியிருக்கும். சப்போஸ் எந்த நோடுமே இல்லைன்னா அது நல்லா பாயிண்ட் பண்ணியிருக்கும். இங்கே ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதுக்கு அடுத்த இருக்கிற எலமெண்ட்டுக்கான ரெஃபரன்ஸை மட்டும் வச்சுருக்கனால ஒன்லி ஃபார்வர்ட் ட்ராவர்ஸ் மட்டும்தான் இதில் பாசிபிள். ரிவர்ஸ் ட்ராவர்ஸல் சிங்கிள் லிங்கர் லிஸ்ட்டில் பாசிபிள் கிடையாது. டபுள் லிங்கர் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு நோட்லேயும் நெக்ஸ்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் இருக்கும், ப்ரீவியஸ்க்கான ரெஃபரன்ஸ் பாயிண்டரும் இருக்கும். ஸோ இங்கே சப்போஸ் எந்த நோடும் இல்லைன்னா அதை நல்லா பாயிண்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே. இதில் ஃபார்வர்ட் ட்ராவர்ஸும் பாசிபிள், ரிவர்ஸ் ட்ராவர்ஸும் பாசிபிள். ஃபஸ்ட் நோன்னா என்னென்னா, இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் தான் இது. இப்படி தான் அதை நம்ம ரெஃபர் பண்ணுவோம். டேட்டாவோட வேல்யூ 1, இங்கே நெக்ஸ்ட்டில் எதுவுமே இல்லாத நல்லுன்னு வச்சுக்கிறோம், ப்ரீவியஸ் எதுவுமே இல்லை நல்லுன்னு வச்சுக்கிறோம். சிங்கிள் லிங்க் லிஸ்ட்னால் அந்த ப்ரீவியஸ் மட்டும் வராது, டேட்டாவும் நெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் கோட்லங்கிறதுக்கான ஒரு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தான். நான் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ES6ம் யூஸ் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த கோடெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஸ்லைட்ஸில் ரீட் பண்ணிங்கன்னா ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ லிங்கர் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் முக்கியம். ஒன்று, ஹெட் பாயிண்டர் வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் நோடை பாயிண்ட் பண்ணியிருக்கணும். டெயில் பாயிண்டர் வந்து எப்பயுமே லாஸ்ட் நோடை பாயிண்ட் பண்ணியிருக்கணும். எதுவுமே இல்லைன்னா ரெண்டுமே நல்லா பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு நோட் மட்டும் இருந்துச்சுன்னா ரெண்டுமே அந்த நோடை மட்டும்தான் பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன். லிங்கர் லிஸ்ட்டில் ஹெட் பாயிண்டர் வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் நோடை பாயிண்ட் பண்ணியிருக்கணும். டெயில் பாயிண்டர் வந்து லாஸ்ட் நோடை பாயிண்ட் பண்ணியிருக்கணும். எதுவுமே இல்லைன்னா நல்லா பாயிண்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே. சிங்கிள் நோட் மட்டும் இருந்துச்சுன்னா ரெண்டுமே அந்த நோடை மட்டும்தான் பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக எப்படி ஒரு நோடை அதில் ஆட் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ப்ரிப்பண்ட், இல்லைனா ஆட் ஃபர்ஸ்ட், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இல்லைனா ஆட் ஃப்ரண்ட், உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சிங்கிள் நோடை வந்து இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ போத் ஹெட் அண்ட் டெயில் ரெண்டுமே நல்லுன்னு இருக்க வச்சுக்கோங்க. இங்கே நான் நல்லுன்னு நான் இங்கே பாயிண்ட் பண்ணல, ஆனால் இங்கே நல்ல இருக்கதான் நினச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம சிங்கிள் நோடு ஆட் பண்ணோன்னா இந்த போத் ஹெட் அண்ட் டெயில் ரெண்டுமே வந்து அந்த நோடு தான் பாயிண்ட் பண்ணியிருக்கணும். நியூ நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து நல்லா பாயிண்ட் பண்ணியிருக்கணும். நியூனோட ப்ரீவியஸ் வந்து நல்லா பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இதை நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம நோடு எழுதும் போதே நம்ம ரெண்டுமே நல்லது தான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இங்கே நான் என்ன செக் பண்ணியிருக்கேன்னா, திஸ் டாட் எட் ஈக்குவல் டு நல் ஏன் செக் பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் தான் ஆட் பண்ணுறோம். நோடும் ஃப்ரண்ட்டில் தான் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் ஆட் பண்ண நோடும் ஃப்ரண்ட்டில் தான் ஆட் ஆகும். ஸோ நம்ம ஹெட்டு நல்லா இருக்கான்னு செக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் ரெண்டுமே ஹெட்டு டெயில் ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ஏன் ஹெட்டை மட்டும் செக் பண்ணேன்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணுறதுனால மட்டும்தான். இதே நீங்கள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் டெயில் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே நல்லா இருந்துச்சுன்னா நான் போத் ஹெட்டையும் டெய்லையும் நியூ நோட பாயிண்ட் பண்ண வச்சுருக்கேன். ஓகேவா? இதான் கான்செப்ட். இதுக்கப்புறம் நம்ம புதுசாக ஒரு நோடை ஆட் பண்ணோன்னா, நியூ நோடோட நெக்ஸ்ட்டு வந்து ஓல்ட் நோடை பாயிண்ட் பண்ணியிருக்கணும். நியூ நோடோட ப்ரீவியஸ் வந்து நல்லா பாயிண்ட் பண்ணியிருக்கணும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்புறம் ஹெட் இருக்குல்ல, ஓல்ட் நோட்லேருந்து ஹெட்டை வந்து ஃப்ரண்ட்டில் நியூ நோடுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். எப்பயுமே
ஹெட் பாயிண்டர் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிற நோடுக்கு தான் எப்போயுமே பாயிண்ட் பண்ணியிருக்கணும், ஓகேவா. டெய்ல் வந்து லாஸ்ட்டாக இருக்கிறத மட்டும் தான் பாயிண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ புதுசாக ஒரு நோடு ஆட் பண்ணாலும் அதே தான். ஹெட்டை வந்து ஷிஃப்ட் நியூ நோடோட நெக்ஸ்ட் வந்து ஓல்ட் நோட பாயிண்ட் பண்ணியிருக்கணும். அதோட நியூ நோடோட ப்ரீவியஸ் வந்து நல்லா பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ஹெட் எலமெண்ட் வந்து நியூ நோடுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கணும், ஓகேவா. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா O(n) தான், கான்ஸ்டன்ட் டைமு. ஏன்னா இங்கே எந்த விதமான லூப்போ எதுவுமே இன்வால்வ் ஆகலை. ஜஸ்ட்டு நம்ம வந்து பாயிண்டரை மட்டும்தான் டைரக்ட் பண்ணுறோம். இது டைரக்ட் அப்டேட் தான். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டைம் தான். இப்போ நம்ம கோட் எடிட்டருக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரிப்பெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியாக கோட் பண்ணலாம். ப்ரிப்பெண்ட் ஆர் ஆட் ஃபர்ஸ்ட், உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஓகே, ஆர் ஆட் ஃப்ரண்ட் கூட வச்சுக்கோங்க. இப்போ லிங்க் லிஸ்ட் ப்ரோட்டோடைப்பில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறோம். ப்ரிப்பெண்ட் வச்சுக்கிறேன். இங்கே நம்ம நியூ நோடுக்கான வேல்யூ இங்கே தான் பாஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. எப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அப்போல்லாம் நமக்கு புதுசாக ஒரு நோடு க்ரியேட் ஆகி ஃப்ரண்ட்டில் ஆட் ஆகணும், ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு புதுசாக ஒரு நோட் தேவை. நியூ நோட் நியூ, ஓகேவா. இதில் அந்த டேட்டாவை பாஸ் பண்ணுறோம். இப்போ லிஸ்ட்டு எம்டிஆர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். this dot head நல்லா இருந்துச்சுன்னா இதுக்கு வரணும். பை டிஃபால்ட் ஹெட்டு வந்து நல்லு தான் இங்கே நம்ம வச்சுருக்கிறது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் லிங்க் லிஸ்ட்டில். ஸோ இதுக்குள்ளே வராது. இதை நீங்கள் நெகேட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும். உங்களுக்கு இப்போ இருந்தால் இப்படி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை இது குழப்பதுன்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். this dot head equal to null. ரெண்டும் ஒன்று தான். பை டிஃபால்ட் இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நல்லோட வேல்யூ வந்து ஃபால்ஸி வேல்யூ. ஸோ இந்த இது எவாலுவேட் ஆகாது. அதை நெகேட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரூ உள்ளே வந்துடும். ஸோ நமக்கு வந்து இது நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்னா ஹெட்டையும் டெய்லையும் நியூ நோடுக்கு பாயிண்ட் பண்ணணும். அதுதான் பண்ண போகிறோம். திஸ் டாட் ஹெட் ஈக்குவல் டு இப்போ க்ரியேட் பண்ண நியூ நோடு, ஓகேவா. அப்புறம் சேம் திஸ் டாட் tail equal to நியூ நோட். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நோடு இருக்குதுன்னு அர்த்தம், ஓகே. அப்போ என்ன பண்ணணுன்னா புதுசாக க்ரியேட் பண்ண நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டரை கரண்ட்டாக இருக்க நோடுக்கு ஹெட் எதில் இருக்கோ அதுக்கு பாயிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹெட்டு இப்போ கரண்ட்டாக இருக்க நோடோட ப்ரீவியஸ் நோடை திஸ் டாட் ஹெட் டாட் நியூ நோடுக்கு பாயிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹெட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணணும், ஓகேவா. திஸ் டாட் ஹெட் ஈக்குவல் டு நியூ நோட், ஓகே. இந்த திஸ் டாட் ஹெட் ஈக்குவல் டு நியூ நோட நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள இந்த ஃபஸ்ட்டே எழுதுனீங்கன்னா எந்த இதுவும் செட் ஆகாது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேல்யூவும் மாறிடும், திஸ் டாட் ஹெட்டுங்கிற வேல்யூவும் மாறிடும், திஸ் டாட் ஹெட் ப்ரீவியஸ் வேல்யூ மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு நியூ நோடோட நெக்ஸ்ட்டை கரண்ட்டாக ஹெட் இருக்கிறதுக்கு பாயிண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்து இதை மாற்றணும். இப்போ இன்னொன்று இருக்கலாம், நியூ நோட் டாட் ப்ரீவியஸ் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் நல்லுன்னு கொடுக்கலாம். ஆனால் நம்ம இங்கே நோட் க்ரியேட் பண்ணும்போதே எப்போல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு நோட் ஆகுதோ அதுக்கு ப்ரீவியஸ் நோடு நல்லுன்னு தான் வச்சுருக்கோம். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படாது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் டாட் ஹெட் வந்து நியூ நோட் தான் கொடுக்குறோம். இங்கேயும் திஸ் டாட் ஹெட் நியூ நோட் தான் கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டையுமே எடுத்துகிட்டு இந்த எல்ஸ் பாட்டுக்கு அப்புறமா பொதுவாக அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இது வந்தாலும் ஹெட்டை வந்து நியூ நோடுக்கு தான் வைக்க போகிறோம்னு நீங்கள் எழுதலாம். ஆனால் க்ளீன் கோட் லேட்டர் பார்ட் பார்த்துக்கலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி இதை வச்சுக்கோங்க, ஓகேவா. இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, கான்ஸ்ட் நான் எல்எல்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இது டு டூ லிஸ்ட் என்ன லிஸ்ட் வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகே, நியூ லிங்க் லிஸ்ட். இப்போ லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ டேட்டா ஆட் பண்ணுவோம். எல்எல் டாட் அப்பண்ட்
சாரி ப்ரிப்பண்ட் ஃப்ரண்ட்டில் தான் ஆட் பண்ணுறோம், மை பேட். இப்போ நான் 3 ஆட் பண்ணுறேன். 5. இப்போ இந்த லிங்க் லிஸ்ட்டை செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ண வேல்யூ 3 கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டும் அது ஒரே ஒரு நோடு தான். ஸோ நெக்ஸ்ட்டு எந்த நோடும் இல்லாத நல்லுன்னு இருக்குது. ப்ரீவியஸ் எந்த நோடில் நல்ல இருக்குது. ஒரே ஒரு நோடுனால டெய்லும் சேமாக தான் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இன்னொரு நோடு ஆட் பண்ணுவோம். இதில் நான் வந்து டோன் கொடுக்குறேன். ஸோ ஹெட்டோட வேல்யூ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் தான் ஆட் பண்ணுறோம். ஓகே, அந்த 2ங்கிறது ஃப்ரண்ட்டில் ஆட் ஆகிருக்கும். அப்போ ஹெட்டுக்கு வந்து 2ங்கிற வேல்யூ இருக்கும். ப்ரீவியஸ் எந்த வேல்யூ இருக்காது. ஸோ நல்லுன்னு இருக்குது. டெய்ல் வந்து லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண 3. ஓகேயா? அதோட நெக்ஸ்ட்டுக்கு எதுவுமே இருக்காது, நல்லுன்னு இருக்கும். ப்ரீவியஸ் பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா ஹெட்டோட வேல்யூ 2, அதோட நெக்ஸ்ட் நோடு 3. ஓகேவா? டெய்லோட நெக்ஸ்ட்டு நல்லா இருக்கும், ஏன்னா லாஸ்ட் எந்த நோடு இல்லை. இதோட ப்ரீவியஸ் நோடு வந்து நம்ம செட் பண்ணது அப்படியே கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இன்னொன்று ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் 1 கொடுக்குறேன். ஸோ இப்போ ஹெட் என்னவாக இருக்கும்? 1 இருக்கும். டெய்ல் சேம்னா 3 இருக்கும். நடுவில் வந்து 2 இருக்கும். அதாவது டெய்லோட ப்ரீவியஸ் வேல்யூ வந்து 2 இருக்கும். ஓகேவா? அப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ ஹெட்டோட வேல்யூ 1க்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நோட் இருக்குது, ப்ரீவியஸ் ஒன்றுமே கிடையாது, நல்லு. பார்த்திங்கன்னா தெரியும். இதோட வேல்யூ 1, அதோட நெக்ஸ்ட் வேல்யூ 2. இதோட நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 3 இருக்கும். ஓகேவா? 3. டெய்லோட வேல்யூ 3, இதோட ப்ரீவியஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ஓகேவா? இதோட ப்ரீவியஸ் வேல்யூ என்னென்னு பார்த்திங்கன்னா 1 இருக்கும். ஓகே, நம்ம இப்போ செட் பண்ணது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அப்பன்னு பார்ப்போம். அதாவது ஆட் லாஸ்ட் இல்லைனா ஆட் பேக் எதுனா வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அப் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இல்லைனா ஆட் லாஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை கோட் பண்ணலாம். ஆட் லாஸ்ட் லிங்க் லிஸ்ட் ப்ரோட்டோடைப்பில் ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ண போகிறோம். அது பேர் அப்பண்ட். ஓகே, ஃபங்க்ஷன். ஸோ நம்ம வந்து ஒரு நோடை க்ரியேட் பண்ணி தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். ஸோ நம்ம நோட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு டேட்டா வேணும். இப்போ ஒரு புதுசாக ஒரு நோட் க்ரியேட் பண்ணலாம். கான்ஸ்ட் நியூ நோட் அங்கே வாங்கின டேட்டா இங்கே பாஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு டேட்டா வந்து இப்போ நமக்கு நோட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த நோடை வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டெய்ல் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். நல் மீன்ஸ் வேல்யூ இல்லையா செக் பண்ணுறோம். ஓகே, திஸ் டாட் டெய்ல் டிஃபால்ட்டாக ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நல்லுக்கு ஃபால்ஸி வேல்யூ தான். ஸோ இது எவால்வேட் ஆகாது. இது ட்ரூ ஆகணும்னா நீங்கள் நெகேட் பண்ணிக்கோங்க. அப்படி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டையுமே அதில் செட் பண்ணோம். திஸ் டாட் ஹெட் நியூ நோட், அதே மாதிரி டெய்லையும் செட் பண்ணோம். திஸ் டாட் டெய்ல் நியூ நோட். ஓகே, நியூ நோட். ஸோ ஏற்கனவே நோட்ஸ் இருக்குது, எம்டியாக இல்லை அப்படின்னா நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கோட நியூ நோடோட ஆட் பண்ணுற நியூ நோடோட ப்ரீவியஸை வந்து நம்ம ஓல்டு நோடுக்கு, அதாவது டெய்ல் இப்போ இருக்க நோடுக்கு செட் பண்ணோம். திஸ் டாட் டெய்ல். ஓகேயா? அதே மாதிரி டெய்ல், அதாவது டெய்ல் இப்போ கரெக்டாக டெய்ல் இருக்க நோடோட நெக்ஸ்ட்டை வந்து நியூ நோட செட் பண்ணோம். திஸ் டாட் டெய்ல் டாட் நெக்ஸ்ட், அது வந்து நியூ நோட பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி டெய்லை வந்து நியூ நோடு ஷிஃப்ட் பண்ணோம். ஓகே, திஸ் டாட் டெய்ல் டாட் நியூ நோட். ஓகேவா?
நான் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். நம்ம அப்பன்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா நோட்ஸை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்காக. ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது நமக்கு புதுசாக ஒரு நோட் க்ரியேட் ஆகும். அந்த நோடு வந்து ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட் எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். அதாவது டெய்ல் எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். எதுவுமே இல்லைன்னா, அதாவது நல்லா இருந்துச்சுன்னா புதுசாக ஆட் பண்ண நோடுக்கு நம்ம ஹெட்டையும் டெய்லையும் பாயிண்ட் பண்ணிடுறோம். சப்போஸ் ஏற்கனவே நோட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஏற்கனவே நோட்ஸ் இருக்குது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நோட் இருக்குது, ஓகேவா? இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண நோடுக்கு இங்கே என்ன நியூ நோட் டாட் ப்ரீவ்னா இங்கே ப்ரீவியஸ் பாயிண்டர் ஒன்று இருக்குமா, அதை நியூ நோட்க்கு செட் பண்ணுவோம், ஓகேவா? அதாவது இப்போ டெய்லாக எது இருக்கோ அதுக்கு செட் பண்ணுறோம். இந்த டெய்ல் எதை பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு இந்த ப்ரீவியஸ் பாயிண்டரை செட் பண்ணுறோம், நியூ நோடோட ப்ரீவியஸ் பாயிண்டரை. அப்புறம் இந்த டெய்ல் எது இருக்கோ அதோட நெக்ஸ்ட் பாயிண்டரை வந்து இந்த நியூ நோடுக்கு செட் பண்ணுறோம். அதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்புறம் இந்த டெய்லை வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம் நியூ நோடுக்கு. இதுதான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி, ஓகேவா? இப்போ இதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு ஏற்கனவே டெய்லில் வந்து 3 இருக்குது. எல்எல் நாட் ஆப்பன். இப்போ நான் வந்து 4 ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு டெய்லில் வந்து 4 இருக்கணும். பார்த்திங்களா, டெய்லில் வேல்யூ வந்து 4 இருக்குது. இதோட ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருக்கணும், 3 இருக்கணும், ஓகேவா? அதோட ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருக்கணும், 2 இருக்கணும். அதோட ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருக்கணும், 1 இருக்கணும், ஓகேவா? கரெக்டாக இருக்குது. இப்போ சப்போஸ் எதுவுமே இல்லை எம்டியாக இருக்குன்னா 4 மட்டும் ரெண்டையுமே பாயிண்ட் பண்ணியிருக்கணும், ஓகேயா? இப்போ திரும்ப 3 ஆட் பண்ணுறேன். இதுதான் 3 தான் லாஸ்ட்டாக இருக்கணும், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லோட வேல்யூ 3. நம்ம இந்த அப்பன் ஃபங்க்ஷனாலிட்டி எப்போல்லாம் கால் பண்ணுறோமோ அப்போனா ஒரு நோடு லாஸ்ட்டாக ஆட் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் நம்ம ஒரு லிங்கர் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு நோடு ஆட் பண்ணலாம், லாஸ்ட்டாக எப்படி ஒரு நோடு ஆட் பண்ணலாம் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி ஒரு நோடை ரிமூவ் பண்ணலாம், அதே மாதிரி லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு நோடை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த ரிமூவ் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நான் நேம் வந்து ரிமூவ் ஃபர்ஸ்ட் நோட்னு வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா கூட ரிமூவ் ஹெட்னு கூட வச்சுக்கோங்க, ஓகேயா? லிங்கர் லிஸ்ட் ப்ரோட்டோடைப் நான் ரிமூவ் ஃபர்ஸ்ட்னு மட்டும் இப்போ எடுத்துக்கிறேன். இது ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு. ஓகே, இதில் என்னென்ன சினாரியோஸ் இருக்கலாம்னா, மேபி நோடு அதாவது லிஸ்ட்டு எம்டியாக இருக்கலாம். ஸோ லிஸ்ட்டு எம்டியாக இருந்தால் எதுவுமே நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. போத் ஹெட்டும் டெய்லும் நல்லா பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு எந்த நோடுமே இருக்காது. ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம அட்ரஸ் பண்ணோம். நான் ஃபர்ஸ்ட் நோடை ரிமூவ் பண்ணுறதுனால நான் ஹெட்டை மட்டும் வச்சு செக் பண்ணிக்கிறேன். this dot head நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் ரிட்டர்ன் நல்லுன்னு கொடுத்துருவோம், ஓகேவா? வேறு என்ன சினாரியோஸ் இருக்குன்னா, இப்போ லிஸ்ட்டு எம்டியாக இல்லை, நோட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஹெட்டை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஹெட்டில் இருக்க டேட்டாவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். this dot head dot value. ஓகே, இப்போ ஸ்டோர் பண்ணியாச்சு. இதைத்தான் நம்ம ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ரெண்டு சினாரியோஸ் இருக்குது. இப்போ ஒரே ஒரு நோடு தான் இருக்குன்னா லிங்கர் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்டும் டெய்லும் அந்த ஒரு நோடை மட்டும்தான் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு நோடு மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி ரிமூவ் பண்ணலான்னா, this dot head triple equals this dot tail. இப்போ ரெண்டுமே ஒரே நோடு தான் பாயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு நோடு தான் இருக்குன்னா போத் this dot headடையும்
திஸ் டாட் டெய்லையும் நம்ம நல்லன்னு கொடுக்கணும். ஓகேவா? இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் அடுத்தடுத்த லைனில் எழுதிக்கோங்க. திஸ் டாட் ஹெட் ஈக்குவல் டு நல், திஸ் டாட் டெய்ல் ஈக்குவல் டு நல். எப்படி நம்ம ஆட் பண்ணும்போது லிஸ்ட்டு எம்டியாக இருந்துச்சுன்னா 2 ஹெட்டு டெய்ல் பாயிண்டர் ரெண்டையுமே ஆட் பண்ணுற நோடுக்கு பாயிண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ரிமூவ் பண்ணும்போது ஹெட்டையும் டெய்லையும் அந்த ஒரு நோடை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா மாற்றணும். ஓகேவா? இது ஒரு நோட் இருந்துச்சுன்னா, சப்போஸ் மல்டிபிள் நோட்ஸ் இருந்துச்சுன்னா எல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ மல்டிபிள் நோட்ஸ் இருந்துச்சுன்னா திஸ் டாட் ஹெட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணிடணும். ஏன்னா ஹெட்டை தான் ரிமூவ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் எலமெண்ட்டை. ஸோ மல்டிபிள் நோட்ஸ் இருக்கனால இதை நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு நம்ம மாற்றணும். ஓகேவா? திஸ் டாட் ஹெட் டாட் நெக்ஸ்ட். ஹெட்டை வந்து அதோட நெக்ஸ்ட் நோடுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ ஹெட்டில் அதாவது இப்போ ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நோட்லேருந்து ப்ரீவியஸ் பாயிண்டர் வந்து ஓல்டு நோடோட ஓல்டு நோடு ஹெட்டை வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம், அதையும் ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? திஸ் டாட் ஹெட் டாட் ப்ரீ அதையும் நம்ம நல்லு கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ எல்லா கனெக்ஷனும் எடுத்தாச்சு. அந்த நோட் மட்டும் தனியாக இருக்கும். அதை இப்போ நம்ம அதை தான் ரிமூவ் நல்லுன்னு கொடுத்தாச்சு. ஸோ எந்த கனெக்ஷனும் இல்லை. நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு நம்ம ஏற்கனவே ஹெட்டு டேட்டாவை எடுத்து வச்சுருக்கோம். அதை ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணால் போதும். ரிட்டர்ன் டேட்டா எந்த நோடை ரிமூவ் பண்ணுங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு நான் திரும்ப சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஃபர்ஸ்ட்டாக இருக்க ஹெட் பொசிஷனில் இருக்க நோடை ரிமூவ் பண்ண போகிறோம். அது ஹெட்டில் என்ன நோட் இருக்கோ அதை ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் வந்து நிறைய 2-3 சினாரியோஸ் இருக்குது. இப்போ வந்து எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு நல்லுன்னு மட்டும் இருக்குன்னா இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணுறீங்க. அப்போ எந்த நோடுமே இல்லாமல் நம்ம ஒரு இதை ரிமூவ் பண்ண முடியாது, ஒரு நோடை. ஸோ நம்ம ஜஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவோம் நல்லுன்னு. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல அதான் நான் எழுதியிருக்கேன். சப்போஸ் வேறு ஏதாவது நோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு நோட் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ தான் நமக்கு ரிமூவ் பண்ணணும். அதனால தான் இந்த டேட்டாவை இதில் ஒன்று இருக்குன்னா அந்த டேட்டாவை மட்டும் இதில் வாங்கியிருக்கேன். இந்த ஹெட் பாயிண்ட் பண்ணியிருக்க இதோட வேல்யூ என்னவோ அதை மட்டும் இதில் எடுத்திருக்கேன். ஓகேவா? போன வாட்டி பார்த்த மாதிரி ஹெட்டும் டெய்லும் ஒரே இதில் பாயிண்ட் பண்ணியிருக்கேன்னா, ஹெட்டும் சரி டெய்லும் சரி ரெண்டும் ஒரே நோட பாயிண்ட் பண்ணிடுச்சுன்னா இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெட்டும் டெய்லுக்கும் நல்லுன்னு கொடுத்துட்றோம். ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல கோட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குன்னா எல்ஸ் ஸ்பாட்டில் ஒன்று மட்டும் இல்லை, இந்த இது வந்து ஒன்று மட்டும் இருந்தால் தான் உள்ளே வரும். அப்படி இல்லைன்னா எல்ஸ் ஸ்பாட் போயிடும். எல்ஸ் ஸ்பாட்னால் என்ன? ஹெட்டு ஒரு இடத்துல இருக்குது, டெய்ல் ஒரு இடத்துல இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மல்டிபிள் நோட்ஸ் இருக்கலாம், இல்லை 2 நோட் இருக்கலாம். ஓகேயா? இப்போ ஹெட் இந்த இடத்துல இருக்குது, டெய்ல் இந்த இடத்துல இருக்குது. இது இதோட நெக்ஸ்ட் வேல்யூ, இது இதோட ப்ரீவியஸ் வேல்யூ, இது இதோட ப்ரீவியஸ் வேல்யூ, இதோட நெக்ஸ்ட் வேல்யூ. ஓகேவா? இப்போ இந்த இதை நம்ம ரிமூவ் பண்ணோம். அப்போ இந்த ஹெட்டுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோன்னா, இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு திஸ் டாட் ஹெட் டாட் நெக்ஸ்ட் இதுதான். இந்த ஹெட்டு நெக்ஸ்ட்டு எதை பாயிண்ட் பண்ணியிருக்கோ அதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். அதுதான் இந்த இடம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலேருந்து ஹெட்டை ரிமூவ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துக்கு மாற்றுறோம். அதான் இந்த லைன் பண்ணுது. ஓகேவா? இந்த இடத்துல ஹெட்டை மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் இதுதான் ஹெட்டு. இப்போ திஸ் டாட் ஹெட்டு அதோட ப்ரீவியஸ் இதுதான். ப்ரீவியஸ் வேல்யூ எதுக்கு பாயிண்ட் பண்ணியிருக்கோம்? முன்னாடி இருக்க நோடுக்கு. அதை என்ன பண்ணணும்னா நம்ம நல்லுன்னு கொடுக்கணும். ஸோ இங்கே ஒரு வேல்யூ வாங்கியிருப்போம். ஹெட்டில் உள்ள வேல்யூ எங்கே எடுத்துடணும்? ஹெட் எங்கே இருந்துச்சோ அதை ஃபஸ்ட்டே வாங்கியாச்சு இந்த இடத்துல. அதை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஓகே, இதுதான் இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகுது வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
l dot remove first. இப்போ நம்ம லிங்கர் லிஸ்ட்டில் ஹெட்டு வந்து 4 இருக்குது, ஹெட்டோட வேல்யூ வந்து 4, டெய்ல் வந்து 3. ஓகேவா? இப்போ நான் ரிமூவ் ஃபர்ஸ்ட்னு கொடுத்தேன்னா அதில் ஹெட் வேல்யூ வந்து ரிமூவ் ஆகணும். ரிமூவ் ஆகிட்டு நமக்கு ரிட்டர்ன் ஆகணும். ஸோ நமக்கு ஹெட் வேல்யூ ரிமூவ் ஆகிருக்கு 4. இப்போ பார்த்தீங்கன்னா லிங்கர் லிஸ்ட்டில் ஒன்று தான் இருக்கும், ஹெட்டும் டெய்லும் ரெண்டுமே ஒரே இதை தான் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். நான் இப்போ இதை திரும்பவும் கால் பண்ணேன்னா 3 ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த லைனுக்கு 4, நெக்ஸ்ட் லைனுக்கு 3. ஓகேவா? இப்போ எதுவுமே இருக்காது, நல்ல தான். ஸோ இப்போ நான் திரும்பவும் இதை கால் பண்ணேன்னா நமக்கு இங்கே என்ன வச்சுருக்கோம், எதுவுமே எம்டியாக இருந்துச்சுன்னா நல்ல ரிட்டர்ன் பண்ணுன்னு வச்சுருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த லைனுக்கு 4 ரிட்டர்ன் ஆகிருக்கு, செகண்ட் இந்த லைனுக்கு 3 ரிட்டர்ன் ஆகிருக்கு. எதுவுமே இல்லை, நல்லா இருந்தப்போ நமக்கு நல் ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஓகேவா? நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்து லாஸ்ட் நோடு எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது ரிமூவ் டைப். நம்ம இப்போ லிஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் நோடு எப்படி ரிமூவ் பண்ணுறது பார்த்தோம். இப்போ அதே மாதிரி லாஸ்ட் நோடு, அதாவது டெய்ல் நோடு எப்படி ரிமூவ் பண்ணால் பார்க்கலாம். அது அப்படியே நேர் ஆப்போசிட் தான். ஓகேயா? ஸோ remove last, remove tail. Okay, linked list prototype. நான் remove last மட்டும் கொடுத்துக்கிறேன். remove last function. சேம் தான், அங்கே எப்படி ஹெட் செக் பண்ணமோ அதே மாதிரி இங்கே வந்து டெய்ல் செக் பண்ணுறோம். if not this dot tail எம்டியாக இருந்துச்சுன்னா நம்ம அதை ஆக்சுவலாக ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ நல்ல தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். சப்போஸ் எம்டியாக இல்லை அப்படின்னா ரெண்டு சினாரியோஸ் நம்ம செக் பண்ணுவோம். ஒரு நோட் மட்டும் இருந்துச்சுன்னா if this dot head this dot tailன்னு செக் பண்ணுறோம். ரெண்டும் ஒரே இதை பாயிண்ட் பண்ணியிருந்துச்சுன்னா ரெண்டுக்குமே நல்லுன்னு செட் பண்ணோம். this dot head equal this dot tail null. ஓகேவா? சப்போஸ் மல்டிபிள் நோட்ஸ் இருந்துச்சுன்னா எல்ஸில் சிங்கிள் நோட் இருந்தால் மட்டும் இஃப் உள்ளே போகும், இல்லைனா மல்டிபிள் நோட்ஸ் இருந்துச்சுன்னா எல்ஸ் பார்ட் வந்துடும். ஓகேவா? திஸ் டாட் டெய்ல் ஷிஃப்ட் பண்ணணும். நம்ம டெய்ல் ஆக்சுவலாக லாஸ்ட் நோடில் இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் நோடுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ப்ரீவியஸ் நோடை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், கரண்ட்டாக இருக்க டெய்ல் நோட் டாட் ப்ரீவ். ஓகேயா? அதுக்கு தான் டெய்லை செட் பண்ணணும். திஸ் டாட் டெய்ல் இருக்கும் ஈக்குவல் டு this dot tail dot ப்ரீவியஸாக பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் டெய்லை மாற்றுறதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கனோட நல்லாக்கணும். அது எப்படி நல்லாக்கலாம்னா this dot tail நம்ம ப்ரீவியஸ் நோடுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட் லைனில். ஸோ இப்போ அந்த டெய்ல் இருக்க நோடுக்கு நெக்ஸ்ட் நோடை தான் நம்ம நல்லாக்கணும். அப்போ டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் நல்லாக்கியாச்சு. ஓகேவா? கடைசியாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். என்னென்னா இந்த சப்போஸ் இது வந்து எம்டியாக இல்லைன்னா டேட்டாவை கிராப் பண்ணும். அதை நம்ம விட்டாச்சு. லெட் டேட்டா, அதாவது டெய்ல் எந்த இடத்துல இருக்கோ அந்த டேட்டா நம்ம வாங்கும். திஸ் டாட் டெய்ல் டாட் வேல்யூ. ஓகேவா?
சாரி இந்த எல் ஸ்பாட் வராது. ஓகே, உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக இருக்க நோட ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அது எம்டியாக இருக்கான்னு பார்க்குறோம். எம்டியாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நல்ல மட்டும் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். சப்போஸ் எம்டியாக இல்லை, நோடு ஏதாவது இருக்குன்னா அந்த நோடோட வேல்யூ என்னவோ அதை இந்த இடத்துல கிராப் பண்ணிக்கிறோம். ஓகேவா, கிராப் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரே ஒரு வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஒரே நோடு தான் பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை ரிமூவ் பண்ணோன்னா ரெண்டுக்குமே வந்து நல்லா மாற்றணும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேவா, சப்போஸ் ஒன்று இருந்தால் ஒரே ஒரு நோடு இருந்தால் ஓகே. மல்டிபிள் நோட்ஸ் இருந்துச்சுன்னா ஹெட் ஒரு இடத்துல, டெய்ல் ஒரு இடத்துல. ஓகேவா, இது இதோட ப்ரீவியஸு, இது நெக்ஸ்ட்டு, இது இதோட நெக்ஸ்ட்டு, இது இதோட ப்ரீவியஸ். ஓகேவா, இப்போ இந்த டெய்ல் இருக்க இடத்த தான் ரிமூவ் பண்ணோம். ஸோ இந்த டெய்லை வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். இந்த டெய்லுக்கு ஓட ப்ரீவியஸ் திஸ் டாட் டெய்ல் டாட் ப்ரீவியஸ் இந்த பாயிண்ட் எங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கு, இது ப்ரீவியஸாக இருக்கனோட. ஸோ டெய்லுக்கு வேல்யூ என்னவோ இதை இங்கே கொடுத்துட்றோம். ஓகேவா, இங்கே ஷிஃப்ட் ஐக்கான் கொடுத்துட்றோம். அதே மாதிரி இப்போ மாற்றினதுக்கப்புறம் இதான் டெய்லு. இந்த டெய்லோட நெக்ஸ்ட் எங்கே இதாக இருக்குது இந்த நோடு. இப்போ இதுக்கு நல்லுன்னு கொடுத்துட்றோம். ஸோ இந்த வேல்யூ நல்லாயிடுச்சு. ஓகேவா, இதை இங்கே பண்ணியிருக்கோம். இங்கே இன்னொரு தப்பு பண்ணியிருக்கோம்னா கடைசியாக வந்து டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணல. ஸோ இதை இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த இது வேணும் நமக்கு. ரிமூவ் லாஸ்ட் மட்டும் கொடுத்துக்கலாம். ரிமூவ் லாஸ்ட்னால் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் 3 தான் ரிமூவ் ஆகணும். ஓகேவா, 3 ரிமூவ் ஆகி நமக்கு ரிட்டர்ன் ஆகணும். ஸோ ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ வந்து திரும்பவும் இதை கொடுத்தோன்னா 4 ரிட்டர்ன் ஆகணும். ஓகே, இப்போ லிஸ்ட்டு ரெண்டுமே நல்லா இருக்குது. ஸோ இந்த இடம் ரெண்டுமே நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு நல்லதாக ரிட்டர்ன் ஆகும். ஸோ 3 4 நல். ஓகேவா, ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்து வந்து நம்ம கெட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கெட் ஃபங்க்ஷனாலிட்டி பார்ப்போம். அதாவது ஒரு குறிப்பிட்ட பொசிஷனோ இண்டெக்ஸோ கொடுத்து அந்த பொசிஷனில் இருக்கிற நோடை கெட் பண்ணுவோம். லிங்கர் லிஸ்ட் prototype get function. நம்ம எந்த பொசிஷனில் இருக்கிற நோடு வேணுங்கிறத தான் இங்கே பாஸ் பண்ணோம். ஸோ பொசிஷன் ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட் நோடை வந்து கரண்ட்டாக ஹெட் இருக்க நோடை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் வாங்கிப்போம். திஸ் டாட் ஹெட். ஓகேவா, இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம். இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கோம். ஓகேவா, at count equal to 0. சப்போஸ் நமக்கு எத்தனை நோட்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. இங்கே நம்ம அப் அண்ட் இதெல்லாம் பார்க்குறோம், அதனால் தெரியுது.
ஒரிஜினலாக நமக்கு வந்து எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு டைனமிக்காக மாறும்போது நமக்கு தெரியாது. ஸோ ஒயில் லூப் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிறது சட்டனாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். இங்கே எவ்வளோ நோட்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம கொடுக்குறதுனால தெரியுது. இந்த வேல்யூ வந்து டைனமிக்காக இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஒயில் லூப் தான் யூஸ் பண்ணணும். கரண்ட் நோட் இருக்கான்னு பார்க்குறோம். நம்ம இந்த திஸ் டாட் ஹெட்டில் என்ன ஹெட் வந்து எங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கோ அந்த நோடை வாங்கணும்ல, அந்த நோடில் ஆப்ஜெக்ட் இருக்கான்னு பார்க்குறோம். சப்போஸ் இது நல்லா இருந்துச்சுன்னா இது எவாலுவேட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், ரிட்டன் நல்ல நீங்கள் கொடுத்துடலாம். அப்படி ஒரு வேளை நோடு இருந்துச்சுன்னா தான் அந்த ஒயில் லூப்புக்குள்ளே வரும். அப்போ என்ன செக் பண்ணோன்னா, இஃப் நம்ம வச்சுருக்க கவுண்ட்டும் நம்ம பாஸ் பண்ண பொசிஷனும் ஒரே இதான்னு பார்க்குறோம். அப்படி ஒன்றா இருந்துச்சுன்னா கரண்ட் நோடு என்னவோ, நம்ம ஹெட்டில் திஸ் டாட் ஹெட்டுன்னு ஒரு இடத்துல வாங்கினோம்ல கரண்ட் நோடு, அதை அப்படியே ரிட்டன் பண்ணுறோம். ஓகேவா, ரிட்டன் கரண்ட் நோடு. சப்போஸ் அந்த நோடு இப்போ கவுண்ட்டும் பொசிஷனும் இல்லை, ஒன்றா இல்லைன்னா என்ன பண்ணணுன்னா கரண்ட் நோடுக்கு அடுத்த நோடை மாற்றணும். ஓகேவா, கரண்ட் நோடு வேல்யூவை நெக்ஸ்ட் நோடுக்கு மாற்றுறேன். கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட். ஓகேவா, அதே மாதிரி கவுண்டரையும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா, நான் இப்போ உங்களுக்கு இதை திரும்ப சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ குறிப்பிட்ட பொசிஷன் கொடுத்து அந்த பொசிஷனில் இருக்கிற நோடை கெட் பண்ணுறோம். இப்போ நான் வந்து இப்போ இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு இது ஹெட்டு, சரியா, இது ஒரு 3 நோட் இருக்குது. இது டெய்லு, இது ஹெட்டு, இங்கே நல்லு, அதே மாதிரி ப்ரீவியஸும் ஒன்று இருக்காது, நல்லு. 1 2 3ன்னு வச்சுக்கிறேன். இப்போ கரண்ட் நோடில் திஸ் டாட் ஹெட் இருக்க நோடை வாங்குகிறேன். எது, இந்த ஆப்ஜெக்ட்டு இங்கே போடுறேன். இந்த நோடு வேல்யூ நோடை இந்த கரண்ட் நோடை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் வச்சு 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த லூப்புக்கு வருது ஒயில் கரண்ட் நோடுன்னு. இப்போ இந்த நோடு தான் இங்கே பாஸ் பண்ணுறோம். அப்போ இது ட்ரூ ஆயிரும். இதில் ஒரு நோடு இருக்குது. சப்போஸ் இல்லைன்னா நல்லு. இப்போ இங்கே இருக்குது, அதனால் ட்ரூ ஆயிடுச்சு. இது உள்ளே வருது. இப்போ நான் கொடுத்த இப்போ எனக்கு வந்து இது 0, இது 1, இது 2, இதுதான் பொசிஷன். ஓகேவா, இப்போ எனக்கு வந்து பொசிஷன் வந்து 1ல் இருக்கிறது வேணும்னு கொடுக்குறேன். இப்போ இந்த கரண்ட் நோடு இருக்கனால உள்ளே வந்துடுச்சு. இப்போ கவுண்ட் வந்து என்னது இங்கே வச்சுருக்கோம் 0. இப்போ 0 ஈக்குவல் டு பொசிஷன் என்ன 1, ட்ரூவான்னு பார்க்குது, இல்லை ஃபால்ஸு. அப்போ என்ன பண்ணுன்னா அடுத்ததுக்கு வரும், இது உள்ளேயே போகாது, இங்கே வந்துடும். ஓகேவா, இப்போ கரண்ட் என்னவா அர்த்தம், திஸ் டாட் ஹெட்னு அர்த்தம். இதை வந்து நெக்ஸ்ட் நோடுக்கு இந்த நோட்லேருந்து இந்த நோடுக்கு மாற்றுறோம். ஓகேவா, அப்போ கரண்ட் நோடு என்னவாகும், கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட்டு இந்த நோடுக்கு வந்துடும். கரண்ட் நோடு ஹெட்டு மாறாது, கரண்ட் நோடோட வேல்யூ தான் இங்கே மாற்றுறோம். ஓகேவா, இப்போ இதுதான் கரண்ட் நோடோட வேல்யூ, இது கிடையாது. ஓகே, இப்போ சேம் டைம் நம்ம கவுண்ட்டையும் +1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ கவுண்ட்டோட வேல்யூ 1, கரண்ட் நோடு வந்து 1வது பொசிஷனில் இருக்க நோடு. ஓகேவா, இப்போ இங்கே திரும்பவும் ஒயில் லூப் வருது. இப்போ ஒயில் லூப்பில் கரண்ட் நோடு இருக்குது. ஸோ திரும்பவும் டிக் ஆயிடுச்சு, உள்ளே வருது. இப்போ கவுண்ட்டோட பொசிஷனிங் என்ன 1, நம்ம கொடுத்த பொசிஷனோடது என்ன 1, இதுவும் ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆயிரும், இந்த கரண்ட் நோடு என்னவோ அது ரிட்டன் ஆயிரும். ஓகேவா, அதாவது இந்த நோடு ரிட்டன் ஆகும். ஸோ நமக்கு
என்ன கிடைக்கும்னா நம்ம கொடுத்த பொசிஷன் 1ல் இருக்க வேல்யூ கிடச்சிரும். இதான் நான் இங்கே கோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது வேணாம். இப்போ நம்மளோட லிங்க் லிஸ்ட்டில் 4 3 இருக்குது. ஓகேவா? ஹெட்டில் 1 டெயிலில். இப்போ நமக்கு கெட் பண்ணோம் எல்எல் டாட் கெட். இப்போ அந்த 2 தான் இருக்குது. ஸோ 0க்கு 1 இருக்குது, 0க்கு ஒரு 0th பொசிஷனில் 1 இருக்குது, 1 ஃபஸ்ட் பொசிஷனில் 1 இருக்குது. எனக்கு இப்போ ஃபஸ்ட்டில் உள்ளது வேணும், அதாவது 3 வேணும். ஸோ நமக்கு இந்த 3 அந்த நோடு அப்படியே நமக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு 0th பொசிஷனில் உள்ளது வேணும். அப்போ நமக்கு என்ன வரும்? S4ங்கிற நோடு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இதில் நீங்கள் இப்படி கூட போட்டு பார்த்துக்கலாம். டாட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், 4. இப்போலேருந்து நீங்கள் இதோட நெக்ஸ்ட் கூட என்னென்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னது? 3ங்கிற நோடு. ஓகேவா? இதோட ப்ரீவியஸ் என்னவாக இருக்கும்? 0th பொசிஷனில் இருக்கிறது 4, அதாவது ஹெட்டில் உள்ளது. அதோட ப்ரீவியஸ் வந்து ஒன்றுமே இருக்காது, நல்லாயிருக்கும். ஓகேவா? அதையும் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். நல். ஸோ இப்போ நம்ம இல்லாத பொசிஷனை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2ன்னு கொடுக்குறோம். நல். எதனால் இங்கே நல் வருது? கரண்ட் அங்கே வந்து ஆக்சுவலாக நம்ம இங்கே 2 கொடுக்குறோம். கரண்ட் நோடு வந்து இருக்கும். ஆக்சுவலாக இங்கே என்ன 2 டேட்டா இருக்குது. ஓகேவா? கவுண்ட்டும் இருக்கும். ஓகேவா? கரண்ட் நோடு வந்து செக் ஆயிரும். கவுண்ட் வந்து 0, பொசிஷன் வந்து 2. ஸோ ஃபால்ஸு. இங்கே இந்த லைன் ரொம்ப முக்கியம். இதுதான் உங்களுக்கு இட்ரேஷனை பிரேக் பண்ணும். இதை நீங்கள் விட்டிங்கன்னா அடுத்த நோடும் மாறாது, இன்ஃபைனைட் லூப்பாக மாறிடும். ஓகேயா? ஒயில் லூப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் என்னவோ அது எங்கேயாவது பிரேக் ஆகணும். ஓகேவா? இப்போ இந்த கரண்ட் நோடு வந்து நெக்ஸ்ட் நோடுக்கு போகுது. நெக்ஸ்ட் நோடு என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட் பொசிஷனில் உள்ளதாக இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே 1 இருக்கும், கவுண்ட்டும் 1 மாதிரி இருக்கும். ஸோ திரும்ப ஒயில் லூப்பில் இருந்த கண்டிஷன் என்ன? 1, கவுண்ட்டும் 1, பொசிஷன் வந்து 2. ஸோ இது ஃபால்ஸ் ஆயிடுது. திரும்பவும் இங்கே வருது. கரண்ட் நோட் தான் நெக்ஸ்ட் என்னது? இப்போ எதுவுமே இருக்காது, ஏன்னா நமக்கு 2 தான் இருக்குது, 0வும் 1 தான் இருக்குது. இப்போ கரண்ட் நோடு எதாவது மாற்றிட்டோன்னா ஃபஸ்ட் 0th பொசிஷன்லேருந்து ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்க நோடுக்கு மாற்றிட்டோம். அந்த பொசிஷனில் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, நமக்கு 2 தான் இருக்குது. ஸோ இங்கே நல்லா இருக்கும். ஸோ ஒயில் லூப் இங்கே நல்ல டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ எதுவுமே இல்லாதனால இங்கே ரிட்டன் வந்து நல்லா ஆகுது. அதான் இங்கே வருது. ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் கெட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா O of n. சரியா? லீனியர். ஏன்னா இது இந்த பொசிஷனில் சர்டைனோட கண்டுபிடிக்கிறதுக்காக என்டையர் லிஸ்ட் ட்ராவர்ஸ் பண்ணுது. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா O of n. ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அப்டேட்டு. இது ஆக்சுவலாக நம்ம 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண போகிறோம். என்ன பொசிஷனில் என்ன டேட்டாவை அப்டேட் பண்ணணுன்னு. சப்போஸ் இப்போ நமக்கு வந்து 3 நோட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த ஃபஸ்ட் நோட்டில் இருக்க அதோட டேட்டாவை மாற்றணுன்னா இந்த பொசிஷனை நான் இங்கே கொடுக்கணும், டேட்டா உள்ளே என்ன வேல்யூ போடுறேனோ அதையும் நான் பாஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அதை கோட் பண்ணுவோம்.
அப்டேட் ஆட்டுன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா குறிப்பிட்ட இண்டெக்ஸில் நம்ம பண்ணுறதுனால அப்டேட் ஆட்டுன்னு வச்சுக்கிறேன். லிங்க் லிஸ்ட் prototype update at function. நமக்கு 2 parameters பாஸ் பண்ணுறோம். ஒன்று பொசிஷனு, இன்னொன்று வந்து டேட்டா. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கெட்டில் வந்து நோடை கெட் பண்ணுறதுக்கு கோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெட் அந்த நோடை வாங்கிறதுக்கு கெட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்குவோம். திஸ் டாட் கெட் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு என்ன பொசிஷனுங்கிறத நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ அதை நம்ம பாஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு இங்கே ஒரு நோட் கிடச்சிடும். ஓகேவா? இப்போ இந்த நோடு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நோடோட வேல்யூவுக்கு இங்கே கொடுக்குற டேட்டாவை செட் பண்ணிடுறோம். ஓகேவா? செட் பண்ணிவிட்டு நோடை ரிட்டர்ன் பண்ணிடலாம். அவ்வளோதான் விஷயம். ஸோ இங்கே நோடை கெட் பண்ணுறோம் மேலே இருக்க மெத்தட் மூலம். இந்த மெத்தடே எல்லாத்தையும் பார்த்துக்கும் நல்லா என்ன எல்லாமே. ஸோ நமக்கு இதில் பிரச்சனை இல்லை. வாங்கின நோடு வந்து இருந்துச்சுன்னா அந்த நோடில் இருக்க வேல்யூவை மட்டும் நம்ம இங்கே பாஸ் பண்ண டேட்டாவை வச்சு அப்டேட் பண்ணிடுறோம். ஃபைனலாக அந்த நோடை நம்ம ரிட்டர்ன் பண்ணி பார்த்துக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம லிங்கர் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 3 வேல்யூ இருக்குது. ஹெட் வந்து 4 இருக்குது, டெய்ல் வந்து 5 இருக்குது, மிடில் வந்து 3 இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம 3 அப்டேட் பண்ணலாம். அப்டேட் அட் என்ன பொசிஷனில் ஹெட்டு தான் நமக்கு 0, மிடில் இருக்கிறதுனா 1. அப்போ 1 கொடுத்துக்கலாம். என்ன மாற்றணும், நான் சும்மா டெல்லுன்னு வைக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அப்டேட் ஆன நோடு வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. நம்ம லிங்க் லிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஹெட் வந்து 5, ஹெட் வந்து 4, டெய்ல் வந்து 5, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மிடில் உள்ள வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு டெல்லுன்னு மாறி இருக்கும். ஓகேவா? இப்போ இதை நான் ஹெட்டில் உள்ள வேல்யூவை மாற்றோம்னா 0th பொசிஷனில் கொடுக்கணும். ஸோ நம்ம மாறினது இது வந்துடுச்சு. இப்போ லிங்க் லிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஹெட்டோட வேல்யூ மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும் பார்த்திங்கன்னா O of n தான். ஸோ இங்கே நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கும் லீனியர். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இன்சர்ட் நோடு. நமக்கு தேவையான பொசிஷனில் ஒரு நியூ நோடை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லிங்க் லிஸ்ட் prototype insert node. ஓகேவா? ஃபங்க்ஷன் பேராமீட்டராக 2 விஷயம் நான் பாஸ் பண்ண போகிறேன். ஒன்று பொசிஷன், எந்த பொசிஷனில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த நோடுக்கான டேட்டா, அதாவது வேல்யூ. ஓகேவா? இப்போ வந்து நான் கொடுக்குற பொசிஷன் வந்து 0வோ இல்லை நெகட்டிவ்லேயோ இருந்துச்சுன்னா நான் அதை ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ண போகிறேன், லிஸ்ட்டோட ஹெட்டில் ஆட் பண்ண போகிறேன். இஃப் பொசிஷன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்போனா நம்மக்கிட்ட ஹெட்டில் ஆட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஃபங்க்ஷன் இருக்குது. திஸ் டாட் ப்ரிப்பெண்ட், அதில் இந்த டேட்டாவை பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? பாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேலை முடிஞ்சு ரிட்டர்ன் ஆயிடும், மொத்தமாக வெளில வந்துடும். சப்போஸ் இது நெகட்டிவ்லேயும் இல்லை 0லேயும் இல்லை, அப்புறம் நமக்கு என்ன தேவை, புதுசாக ஒரு நோட் தேவை. லெட் நியூ நோட் ஈக்குவல் டு நியூ நோட் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த டேட்டாவை பாஸ் பண்ணுறோம். இந்த டேட்டாவில் நமக்கு ஒரு நோட் க்ரியேட் பண்ணியாச்சு. இண்டெக்ஸ்னு ஒரு வேரியபிள் நமக்கு தேவை.
அதாவது லூப்பிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஹெட்டு எந்த நோட் இருக்கோ அந்த நோடை நான் கரண்ட் நோடாக ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம லிங்க் லிஸ்ட்டில் ஹெட் இல்லை டெய்ல் ரெண்டை தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு நம்ம லூப் பண்ண முடியும். ஸோ ஹெட் இருக்கிறத நான் கரண்ட் நோடாக எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம லூப் ஒன்று எழுதணும். ஒயில் லூப் எழுதலாம். ஒயில் கரண்ட் நோடு இருக்கான்னு செக் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா அது கூடவே இன்னொரு விஷயங்களையும் நம்ம செக் பண்ணணும். இண்டெக்ஸ் லெஸ் தென் பொசிஷன் -1. ஏன் இங்கே -1 யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் செகண்ட் பொசிஷனில் ஒரு நோடை ஆட் பண்ணணுன்னு கொடுக்குறேன்னா அது -1 கொடுக்கும்போது அதுக்கு ப்ரீவியஸாக நான் வந்து ஆட் பண்ண முடியும். அந்த இடத்துக்கு அந்த நோடு வரும். ஓகே, அதனால தான் -1 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இது ட்ரூ ஆகி உள்ளே வந்துச்சுன்னா கரண்ட் நோடோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட் இது அடுத்த நோடுக்கு நமக்கு எடுத்து கொடுக்கும். கரண்ட் நோடில் வேல்யூ சேஞ்ச் ஆகும். அடுத்தடுத்த நோடு இந்த ஒரு பாயிண்டில் இதாகும். அது மட்டும் இல்லாமல் இண்டெக்ஸையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இது வரைக்கும் என்ன நினச்சின்னு சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு நோடை வந்து குறிப்பிட்ட பொசிஷனில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து பொசிஷன் வந்து 0ன்னு கொடுக்குறேன், இல்லை நெகட்டிவில் கொடுக்குறேன். ஓகேவா? ஹச்சுங்கிற ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? உள்ளே வரும்போது இந்த இடம் மேட்ச் ஆகும். பொசிஷன் 0ல் இருக்குது. ஸோ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இங்கே கொடுத்துருக்க டேட்டாவை பாஸ் பண்ணி லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன்னு. இது ஓகே ஆயிடும். ஓகே, சப்போஸ் நான் வந்து இப்போ 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு 10ன்னே கொடுக்குறேன், ஹையர் பொசிஷனாக கொடுக்குறேன். எனக்கு எத்தனை, ஏன்னா எனக்கு எவ்வளோ நோடு இருக்குது என்னன்னு தெரியாது. நான் இப்போ 10ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த இதில் மேட்ச் ஆகாது. ஏன்னா இங்கே 10 கிடையாது, 0 இல்லை லெஸ் தென் தான். ஸோ இதுக்குள்ளே வராது, இங்கே வரும். நமக்கு புதுசாக ஒரு நோட் க்ரியேட் ஆகும். நம்ம கொடுக்குற டேட்டா இதில் இருக்கும். இதோட நெக்ஸ்ட்டு இதோட ப்ரீவியஸ் இந்த நோட் க்ரியேட் ஆகிரும். இண்டெக்ஸ் 0ன்னு இருக்கும். இப்போ வந்து எனக்கு 2 எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஹெட்டில் 1, டெயிலில் 1. ஓகேயா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஹெட்டு, இது டெய்லு. இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? ஹெட் இருக்கிற நோடை நான் கரண்ட் நோடாக ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன். ஸோ இதுதான் கரண்ட் நோடு. இந்த இடத்துல இந்த நோடு இருக்கும். அடுத்து ஒயில் லூப் போகிறேன். கரண்ட் நோடு இருக்கான்னு பார்க்குறேன். இருக்குது இந்த நோடு. ஸோ உள்ளே வந்துடும். கரண்ட் நோட் செக் ஆயிரும். அண்டு இண்டெக்ஸ் என்ன? 0 லெஸ் தென் 10 தான் பொசிஷன் கொடுத்துருக்கேன். 10 -1 என்னது? 9. 0 லெஸ் தென் 9 ட்ரூ. ஸோ இதுவும் ட்ரூ, கரண்ட் நோடு இருக்குது. இங்கே அண்டு கொடுத்துருக்கனால ரெண்டுமே ட்ரூ தான், உள்ளே வந்துடும். இப்போ என்ன பண்ணும்? இந்த இடம் வரும். கரண்ட் நோட் நான் நெக்ஸ்ட் என்ன? இதுதான் இப்போ கரண்ட் நோடு. இதோட நெக்ஸ்ட் இது எதை பாயிண்ட் பண்ணியிருக்கு? இந்த நோடை பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே என்ன ஆகும்? கரண்ட் நோடோட வேல்யூ இதுக்கு மாறிடும். ஓகேவா? இண்டெக்ஸ் என்ன ஆகும்? 1ன்னு மாறிடும். இப்போ திரும்ப ஒயில் லூப்புக்குள்ளே வரும். கரண்ட் நோடு இருக்கான்னு பார்க்கும். இருக்குது. என்னது கரண்ட் நோடு? இதுதான் இருக்குப்பா கரண்ட் நோடு. அண்டு இண்டெக்ஸ் என்ன? இப்போ இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு 1 லெஸ் தென் பொசிஷன் என்ன கொடுத்துருக்கேன்? 10 -1 சேம் 9. இது என்ன ஆகும்? ட்ரூ. ஓகேவா? இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ. திரும்பவும் உள்ளே வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன? கரண்ட் நோடு. கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் என்னது? இதுதான் இப்போ கரண்ட் நோடு. கரண்ட் நோடோட நெக்ஸ்ட்டு எதை பாயிண்ட் பண்ணியிருக்கு? நல்லா பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே கரண்ட் நோடுக்கு என்ன வந்துடும்? நல்லுன்னு வந்துடும். இண்டெக்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரிமெண்ட் ஆகும் 2ன்னு. இப்போ திரும்ப லூப் கண்டிஷன் வரும். இப்போ கரண்ட் நோடு என்ன? நல். ஸோ இங்கிட்டு இந்த சைடே போகாது. ஃபால்ஸு, ஃபஸ்ட்டே ஃபால்ஸ் வந்துடுச்சு. ஸோ லூப் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ அதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணணும்னா, கரண்ட் நோடு நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அப்படி இல்லை நோடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எழுதணும். ஓகேயா? வாங்க எழுதலாம். இப்போ நல்லா இருந்துச்சுன்னா
அதாவது பொசிஷன் வந்து ஹையராக கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல் வருது. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், இஃப் கரண்ட் நோடு வந்து நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடலான்னா நம்ம டெய்ல் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு அதாவது பொசிஷன் ஹையராக இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆகும், திஸ் டாட் நமக்கு டெய்ல் ஆட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நமக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்குது. என்னது, ப்ரிப்பண்ட் அப்பண்ட். அங்கே இந்த டேட்டாவை பாஸ் பண்ணிடலாம். ஓகேயா. சப்போஸ் வேறு நோடு இருக்குது அப்படின்னா என்ன எழுதலாம், எல்ஸ். ஓகே, நம்ம எல்ஸ் பார்ட் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ நமக்கு 2 நோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஹெட் நோடு, இது வந்து டெயில் நோடு. ஓகேவா. இது இதோட நெக்ஸ்ட்டு. ஓகே, இது இதோட ப்ரீவியஸ். இது டெய்லு, இது இதோட நெக்ஸ்ட்டு, இது இதோட ப்ரீவியஸ். இப்போ நமக்கு வந்து ஒரு நியூ நோடை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா. இப்போ இந்த நியூ நோடோடக்கு 2 பாயிண்டர் இருக்கும், ப்ரீவியஸு, நெக்ஸ்ட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நியூ நோடை எப்பயுமே கனெக்ட் பண்ணிடணும். நியூ நோடோட ப்ரீவியஸ், இது ரெண்டுக்கும் நடுவில் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் பொசிஷன் வந்து இது ஃபஸ்ட்டு, இது செகண்டுனா நான் செகண்ட் பொசிஷனை ஆட் பண்ணணுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் பொசிஷன் -1ங்கும்போது 0 தான், அதாவது 1. அப்போனா அதுக்கு தான் நீங்கள் -1 கொடுத்தது. இந்த இடத்துக்கு இது வந்தால் தான் இந்த டிசைர் பொசிஷன் கிடைக்கும், -1 கொடுத்தா தான். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் தான் இதை வரப்போகுது. அப்போ என்ன பண்ணலாம், நியூ நோடோட ப்ரீவியஸ் பாயிண்டர் எடுத்து இந்த இடத்துலையும், நியூ நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் எடுத்து கரண்ட் நோடுக்கும் கொடுக்கணும். இது கரண்ட் நோடு, சரியா. இதுதான் இப்போ கரண்ட் நோடு. ஸோ இது ரெண்டையும் நம்ம பண்ணலாம். எல்ஸில் என்ன பண்ணுறோம், நியூ நோடோட ப்ரீவியஸ் பாயிண்டரை எதில் கனெக்ட் பண்ணுறோம், கரண்ட் நோடோட ப்ரீவியஸ் பாயிண்டர். இந்த கரண்ட் தான் கரண்ட் நோடு, அதோட ப்ரீவியஸ் எங்கே இருக்குது, இதில் இருக்குது. அப்போ கரண்ட் நோட் டாட் ப்ரீவியஸ். ஓகேவா. இப்போ இந்த அடுத்த என்ன கனெக்ஷன் இருக்குது, இந்த கனெக்ஷன் இருக்குது. நியூ நோடோட நெக்ஸ்ட்டு, நியூ நோட் டாட் நெக்ஸ்ட் எங்கே கனெக்ட் பண்ண போகிறோம், கரண்ட் நோடு. எதுக்கு, இதுதான் கரண்ட் நோடு கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்ன மிச்சம் இருக்குன்னா கரண்ட் நோடோட ப்ரீவியஸை இது கனெக்ட் பண்ணணும். அப்புறம் இந்த ஹெட் பாயிண்டரில் இருக்குல்ல, இதோட நெக்ஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணணும். சப்போஸ் இங்கே நமக்கு தெரியுது ஹெட்டு டெயில், அதனால் ஹெட்டுன்னு சொல்கிறேன். ஆனால் நமக்கு ஆக்சுவலாக என்ன தேவை, கரண்ட் நோடோட ப்ரீவியஸ் நோடு தான் தேவை. ஸோ நீங்கள் அதை எப்படி எடுக்கலாம், அதில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸி தான். இது எப்படி எடுக்கலான்னா, இங்கே பாருங்கள், கரண்ட் நோடோட ப்ரீவியஸ் இதுதான் இந்த ப்ரீவியஸு. அது என்னது, ஒரு நோடு. அந்த நோடுக்கு என்ன இருக்கும், நெக்ஸ்ட்டு. இதை நம்ம இங்கே பாயிண்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி பாயிண்ட் பண்ணலாம், எடுத்துக்கிறேன். கரண்ட் நோடோட டாட் ப்ரீவியஸ்ங்கிறது ஒரு நோடு, அந்த நோடுக்கு என்ன இருக்கும், நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பாயிண்டர் இருக்கும். அது எதுக்கு பாயிண்ட் பண்ணணும், நம்ம நியூ நோடுக்கு. ஓகேவா, பாயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன மிச்சம் இருக்கும், கரண்ட் நோடோட ப்ரீவியஸை இதுக்கு ஜாயின் பண்ணணும். ஓகேவா. கரண்ட் நோட் டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு என்னது, நியூ நோடு. இப்போ நமக்கு கனெக்ஷன் ஃபுல்லாக கொடுத்தாச்சுன்னா எப்படி இருக்கும், இப்போ இப்படி இருக்கும். ஓகேவா. சிம்பிளாக சொல்லப்போனால் நமக்கு இப்படி ஒரு லிஸ்ட் கிடச்சிரும், நோட் கிடச்சிரும்.
ஓகே, நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிடும். க்ளீனான ஒரு ஸ்ட்ரக்சர். இது ஹெட்டு, டெய்லி, இது நம்ம நியூ நோடு. ஓகேயா, இது 1, இது 2, 3 பொசிஷன்ஸ். இது நல், இது நல். ஓகேயா, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் லிங்கர் லிஸ்ட் equal to new linked list. ll.insert node. நான் இப்போ 0 கொடுக்குறேன், வேல்யூ வந்து R1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. console log ll. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம 0 கொடுத்தா என்ன கொடுத்துருந்தோம், ஹெட்டில் ஆட் பண்ணிருந்து கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு நோடு தான் இருக்குது, ஸோ ரெண்டையுமே அதை பாயிண்ட் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் என்ன பண்ணுறேன், 0ன்னு கொடுக்குறேன். ஹலோ சப்ஸ். நம்ம திரும்பவும் 0 கொடுக்கறனால என்ன போகும், இந்த சப்பை தூக்கி என்ன பண்ணும், ஹெட்டில் தான் பாயிண்ட் பண்ணுவோம். ஏன்னா அதை நம்ம இங்கே எழுதியிருக்கோம், பொசிஷன் 0 இருந்தால். சப்போஸ் நான் நெகட்டிவ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, -1 அது கொடுத்தாலும் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும், திரும்பவும் ஹெட்டில் தான் போய் ஜாயின் ஆகும். ஸோ ஓகேவா, இப்போ நான் ஹையராக ஒரு இண்டெக்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 கொடுக்குறேன். அது என்ன ஆகும், ஸ்ட்ரைட்டாக டெய்லில் போய் ஜாயின் ஆகும். ஸோ வேல்யூ 0 to லெஸ்ஸாக இருந்தால் ஹெட்டிலையும், டெய்லில் அதிகமாக இருந்தால் டெய்லையும் ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், வேறு பொசிஷன்ஸ் கொடுத்து பார்ப்போம். இப்போ வந்து நான் 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் பொசிஷனில் ஜாயின் ஆகணும். இது பார்த்தீங்களா எரர் வருது. என்னது, கேனாட் செட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நல்லு. நம்ம நல்லில் இல்லாத ஒன்று தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கே, 115 இந்த இடத்துல நமக்கு எரர் வருது. செக் பண்ணலாமா, வாங்க செக் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் என்ன பிரச்சனை சொல்கிறேன். இப்போ நம்ம கொடுத்த பொசிஷன் வந்து 1, இப்போ நமக்கு 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2 நோட் இருக்குது. இது நெக்ஸ்ட்டு, இது ப்ரீவியஸ், இது இதோட ப்ரீவியஸ், இது நல்லு. சரியா, இது நெக்ஸ்ட்டு, இது நல்லு, இது ஹெட்டு, இது டெய்லு. ஓகேயா, நான் இப்போ 1 கொடுத்தப்ப ஃபஸ்ட் பொசிஷனில் ஆட் பண்ணுங்கிறப்ப இதான் ஃபஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். ஃபஸ்ட் பொசிஷனில் நோடு ஆட் பண்ணுங்கிறப்ப எனக்கு இந்த லைனில் ஒரு எரர் வருது. சரி, இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே இஃப் கண்டிஷன் வராது, ஏன்னா 0வும் இல்லை மைனஸும் இல்லை. ஸோ நமக்கு புதுசாக ஒரு நோட் க்ரியேட் ஆகிடுச்சு, இண்டெக்ஸ் 0ன்னு செட் ஆகிடுச்சு. கரண்ட் நோடு இது ஃபஸ்ட் நோடு, ஹெட்டாக இருக்கிறது தான் கரண்ட் நோடு. வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கரண்ட் நோடு, இதை ரெஃபரன்ஸ் எடுத்துருச்சிங்க. ஓகேன்னு இப்போ கரண்ட் நோடு இருக்கா, இருக்குது. இண்டெக்ஸ் என்ன, இண்டெக்ஸ் வந்து 0 லெஸ் தென் 1 - 1. அப்போ 0 லெஸ் தென் 0 ஃபால்ஸு. இந்த லூப்புக்குள்ளேயே போகாது, இங்கே வரும். கரண்ட் நோடு இருக்கா, இங்கே ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருக்கு ஹெட் உள்ள பாயிண்ட்ரை. ஸோ இதுவும் வராது, நேராக எல் ஸ்பாட்டுக்கு வருது. நம்ம நியூ நோடு ஆன் டாப்னு வச்சுக்கோங்க, இதோட ப்ரீவியஸ் பாயிண்டர் எடுத்து கரண்ட் நோடோட ப்ரீவியஸுக்கு செட் பண்ணணும். ஸோ இது ப்ரீவியஸ் தான், ப்ரீவியஸ் பாயிண்டரை நல் பாயிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேயா, ஆக்சுவலாக இது ஹெட்டில் போடணும் நம்ம, அதை நம்ம பண்ணலை. அடுத்து என்ன வருது, நியூ நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் எடுத்து கரண்ட் நோடுக்கு செட் பண்ணியாச்சு. இது ரெண்டும் ஓகே ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் பாயிண்டர் தான், கரண்ட் நோடோட ப்ரீவியஸ் பாயிண்டர் என்னதை பாயிண்ட் பண்ணியிருக்கு, நல்லா பாயிண்ட் பண்ணியிருக்கு. நல்லில் நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு வேல்யூவே கிடையாது, நெக்ஸ்ட்டுங்கிற பாயிண்டரே கிடையாது, அதை நம்ம செட் பண்ணுறோம்.
அப்போ இல்லாத ஒன்றை செட் பண்ணுறதுனால என்ன வருது, எரர் வருது. ஸோ இதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம், ப்ரீவியஸாக நோடு இருந்தால் மட்டும் நெக்ஸ்ட் பாயிண்டர் எடுத்து செட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதை ஹெட் பாயிண்டராக மாற்றிடுங்க. இதை ஹெட் பாயிண்டராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், சிம்பிள் தான், ஹெட்டை மட்டும் நம்ம அதுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகேயா, அப்படி ப்ரீவியஸாக நோடு இருந்தால் மட்டும்தான் இதை எழுதணும். ஓகேயா, இது மட்டும் இங்கே நம்ம செக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. செக் பண்ணுவோமா, அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்துடுச்சு, ஒன்றும் எரர் கிடையாது. ஸோ இங்கே ஒரு செக் வைக்கிறோம், இஃப் கரண்ட் நோடுக்கு ப்ரீவியஸாக நோடு இருந்தால் மட்டும் அந்த நோடுக்கு நெக்ஸ்ட் நோடு இல்லைன்னா நெக்ஸ்ட்டுங்கிற இதே இருக்காதே. ஸோ இருந்தால் மட்டும் எனக்கு இதை பண்ணு, அப்படி இல்லைன்னா எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா இருந்துச்சுன்னா இது ஹெட்டில் வரணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஹெட்டை மாற்றணும். திஸ் டாட் ஹெட்டு, அதுக்கு என்ன எதை பாயிண்ட் பண்ணியிருக்கணும், நம்ம நியூ நோடை. ஸோ ஃப்ரண்ட்டில் போட்டாச்சு. இது எப்பயும் போல தான். அப்படி இது எதுவுமே ஒரு நோடு இருந்துச்சுன்னா இது செட் பண்ணிவிட்டு இந்த எல்ஸ்க்கு போகாமல் நேரம் எங்கே வரும், இங்கே தான் வரும். ப்ரீவியஸ் பாயிண்டர் மட்டும் அதுக்கு செட் பண்ணும். ஓகேவா, ஸோ நமக்கு எரர் வரல. நான் அதே தான் திரும்ப வச்சுருக்கேன், திரும்ப ஒன்றில் போட்டு பார்ப்போம். ஸோ நோ எரர். ஓகேயா, இப்போ நம்ம ஆட் பண்ணுற வேல்யூஸ்லாம் கரெக்டாக அந்தந்த பொசிஷனில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இப்படி பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு 2 ஃபங்க்ஷன் எழுதுவோம். இருக்கிற நோட்ஸை ஃபுல்லாக ஒரு ஃபார்வேர்டில் பிரிண்ட் ஆகிற மாதிரி, ஒரு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகிற மாதிரி நோட் எழுதலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ இருக்கிற நோட்டில் உள்ள வேல்யூஸை ஃபுல்லாக நான் பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஓகேவா, நம்ம இன்சர்ட் நோட் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் என்னென்ன எலமெண்ட்ஸில் என்னென்ன நோட்ஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம கிளியராக பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். அது 2 விதமாக நம்ம எழுதலாம். ஒன்று ஹெட்லேருந்து கவுண்ட் பண்ணி ஜஸ்ட்டு எப்படி இருக்கோ அதை வரிசையாக பிரிண்ட் பண்ணுற மாதிரி, இல்லை டெயின்லேருந்து பேக்வேர்டாக பிரிண்ட் ஆகிற மாதிரி. ஸோ நான் இங்கே ஃபார்வேர்டாக பிரிண்ட் ஆகிற மாதிரி எழுதலாம். பிரிண்ட் ஃபார்வர்டுன்னு பேர் வச்சுக்குவோம். ஓகேவா, இப்போ நம்ம இன்சர்ட் நோட்டில் நம்ம கொடுத்துருக்க நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இங்கே பார்க்கலாம். ஆனால் அது உங்களுக்கு கிளியராக இருக்காது, கன்ஃபியூஸ்டாக இருக்கும் சில நேரம். ஸோ அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நம்ம இப்போ கோட் பண்ணலாம். பிரிண்ட் ஃபார்வர்டுன்னு வச்சுக்கிறேன் பேர். பிரிண்ட் ஃபார்வர்ட் பேர், இருக்கிற நோட்ஸை ஃபுல்லாக ஃபார்வர்டாக பிரிண்ட் ஆகிற மாதிரி இந்த ஃபங்க்ஷன். ஓகேவா, ஃபங்க்ஷன் நோடில் ஹெட் இருக்கிறத எடுத்துக்கிறேன். ரிசல்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் ஒரு அரே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறத லூப் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் இங்கே while லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெஃபரன்ஸோடு வந்து ஹெட் எடுத்திருக்கோம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு அந்த நோடில் உள்ள வேல்யூவை இந்த அரேயில் புஷ் பண்ணிடுன்னு எழுதுகிறோம். நமக்கு கரண்ட் நோடு உள்ள வேல்யூஸ். ஓகேவா, நீங்கள் நோடாக வேணால் வெறும் நோடாக எழுதிக்கோங்க. ஆனால் வேல்யூ இருந்தாலே உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், நம்ம என்னென்ன டேட்டா போடுறோம் அப்படிங்கிறத இதில் வரிசையாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இட்ரேட் ஆகணும். சேம் டைம் வந்து நமக்கு கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆனால் தான் லூப் போட்டு வெளில வரும், இல்லைன்னா இது இன்ஃபினைட் லூப் ஆயிடும். ஸோ அது ரொம்ப முக்கியம், அதை போட்டுக்கலாம். கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட். ஓகேவா, இதுக்கப்புறம் நமக்கு வர்றதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். நான் ஜஸ்ட் கன்சோல் எழுதிக்கிறேன். உங்களுக்கு ரிட்டன் வேணாலும் ரிட்டன் எழுதிக்கோங்க. இப்போ நான் ரிசல்ட் மட்டும் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா,
இருக்கிற வேல்யூஸ் ஃபுல்லாக அரேயில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நமக்கு அது ஒரே இதாக வரணுங்கிறதுக்காக நான் ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் ஒவ்வொரு எலமெண்ட் இடையிலையும் என்ன வேணும், அதாவது டெலிமிட்டர் என்ன இருக்கணுங்கிறத நான் இங்கே கொடுத்துக்கலாம். எனக்கு ஸ்பேஸ் வேணும்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். எனக்கு கம்மா வேணும்னா கம்மா கொடுக்கலாம். இப்போ நான் கம்மா கொடுத்தேன்னா அதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு இடையிலையும் கம்மா வச்சு நமக்கு அதை டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேவா? இப்போ அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக நான் அழிச்சிட்டு ஃபஸ்ட் வந்து கொடுத்து பார்ப்போம். எல்எல் டாட் ப்ரிப்பெண்டர் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எல்எல் டாட் திரும்பவும் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் நோடு இன்சர்ட் பண்ணுறதுக்கு இதில் நிறையா வச்சுருக்கோம். அப் அண்ட் ப்ரிப்பண்ட் இன்சர்ட் நோடு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக் லிஸ்ட்டில் 2 நோட் இருக்குது. ஸோ ஹெட்டு டெய்லு. ஓகேவா? இப்போ இன்சர்ட் நோட் யூஸ் பண்ணி எல்எல் டாட் இன்சர்ட் நோட் எனக்கு வந்து ஒரு 3rd பொசிஷனில் ஹலோன்னு வேணும்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு 5th பொசிஷனில் சப்ஸ் கொடுத்துடலாம். அப்புறம் 6ன்னு கொடுத்து just 6. தேங்க்யூ. ஓகே, இப்போ செக் பண்ணி பார்ப்போம். சாரி, நம்ம செக் பண்ணுறது தான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோமே, அதிலே கன்சோல் லாக் இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணால் போதும். எல்எல் டாட் பிரிண்ட் ஃபார்வர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நோடு ஃபஸ்ட் நோட் 2. ஓகேவா? அடுத்து வந்து 1. நம்ம இங்கே தேர்டாக என்ன கொடுத்துருக்கோம், ஹலோ, அது வந்து இங்கே இருக்குது. 5th என்ன கொடுத்துருக்கோம், சப்ஸ். ஸோ இங்கே வந்து 1 2 3 4 5 மொத்தமாகவே 5 தான் இருக்குது. ஸோ நம்ம எழுதின லாஜிக் படி நம்ம இருக்கிற லிஸ்ட்டோட ஹையராக இருந்தால் அது டெய்லில் ஆட் பண்ணும். அந்த இது படி ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ 6th பொசிஷனில் வந்து தேங்க்யூன்னு இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நமக்கு இப்போ பாருங்கள், இன்னொன்று என்ன அதை போட்டுருவோம், ப்ரிப்பன்ல இன்னொன்று ஆட் பண்ணிக்குவோம். சும்மா ஒரு 5 கூட கொடுத்துருக்கேன். 5 கொடுத்துருக்கேன், இல்லை கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இது ப்ரிப்பன்கிறது எப்பயுமே ஹெட்டில் ஆட் பண்ணும். அது கரெக்டாக ஆட் ஆகிருக்கு. 5 2. ஏன் ஹலோ வந்து 3rd இருக்குன்னா, இங்கே நம்ம இன்சர்ட் நோடு யூஸ் பண்ணனால இந்த 1 இருக்க. ஆக்சுவலாக ப்ரிப்பண்ட் வந்து நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணது வந்து டெய்லில் வந்திருக்கும். இங்கே இன்சர்ட் நோடு 3rd பொசிஷன் நம்ம யூஸ் பண்ணனால 3rdக்கு ஹலோ இருக்குது. அதே மாதிரி 5th பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ் இருக்கும். கரெக்டாக இருக்குது. 1 2 3 4 5. ஓகேவா? இப்போ 6 பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. ஸோ நம்ம இது ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நீங்கள் பேக்வேர்டில் பிரிண்ட் பண்ணணுன்னா நீங்கள் அதுக்கு எழுதலாம். இதை வந்து டெய்லாக வச்சுக்கோங்க. இது வந்து ப்ரீவியஸாக இருக்கும், அதாவது உங்களுக்கு பேக்வேர்டாக போகணும். ஸோ கரண்ட் நோட் டாட் ப்ரீவ்னு வரும். அவ்வளோதான் வித்தியாசம். இந்த ஜாயின் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ கம்மா வேணாம், எனக்கு இது இருக்க மாதிரி வேணும், லிங்க் லிஸ்ட்டில் இருக்க மாதிரி வேணும்னா நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும் 5 4. ஓகேவா? இதில் நம்ம கொடுத்த பொசிஷனில் நான் கரெக்டாக இருக்கும். இந்த இதெல்லாம் 3rd ஹலோ இருக்குது, 5th வந்து சப்ஸ் இருக்கும், 6th வந்து தேங்க்யூன்னு இருக்கும். இந்த இது வேணால் உங்களுக்கு நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன் எப்படி இதாகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் ஃபார்வர்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அதில் இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலாக 3 நோட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? இந்த மாதிரி 2 நோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 1 2 பொசிஷன் வந்து 1 2. இது வேல்யூ. ஓகேவா? இது ஹெட்டு, இது டெய்லு. இது வந்து ப்ரீவியஸ் நோடு நல்லு. எப்பயுமே ஹெட்டுக்கு ப்ரீவியஸ் நல்லு தான், டெய்லுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நல்லா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து
இந்த கரண்ட் நோடுக்கு ரெஃபரன்ஸை வந்து நான் ஹெட்டாக எடுத்திருக்கேன். ஸோ இதில் இருக்குது நோடு. ரிசல்ட் வந்து ஒரு எம்டியாக ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். கரண்ட் நோடு இருக்கா? இருக்குது. ஹெட்டில் உள்ள நோடு தான். அதில் ரிசல்ட் டாட் புஷ் நம்ம க்ரியேட் பண்ண அரேயில் என்ன ஆகும்? இப்படி ஒன்று இருக்குமா? எம்டியாக இருக்கும். கரண்ட் நோடோட வேல்யூ என்ன? இப்போ 1. அது இங்கே ஸ்டோர் ஆயிரும். அப்புறம் இங்கே வரும் கரண்ட் நோடுக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ணுறோம். என்னது? கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட்டு. இதான கரண்ட் நோடு. இப்போ இந்த நோடு தான் இப்போ கரண்ட் நோடு. ஓகேவா? இந்த நோட்லேருந்து கரண்ட் நோடு எங்கே போகும்னா இங்கே மாறும். இப்போ இதுதான் கரண்ட் நோடு. இந்த இது இங்கே இது இப்போ நோடு இருக்கான்னு திரும்ப லூப் அதாகும். கரண்ட் நோடு இருக்கா? இருக்குது. அதாவது டெய்ல் இருக்குது. ஓகேவா? கரண்ட் நோடோட வேல்யூ என்ன? 2. அது இங்கே இருக்கும். ஓகேவா? திரும்ப இங்கே வரும் கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட்டு. இப்போ இது கிடையாது கரண்ட் நோடு. கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் எதை பாயிண்ட் பண்ணியிருக்கு? நல்ல. அப்போ இங்கே தான் கரண்ட்டு. இப்போ திரும்பவும் லூப்பில் வரும். ஓகேவா? இப்போ என்னது? இங்கே ஒயில் வந்து நல்லு. ஸோ உள்ளே போகாது. லூப் போட்டு வெளியே வரும். நமக்கு கிடைச்ச அரே வந்து எப்படி இருக்கும்? 1,2 இருக்கும். இந்த ஜாயிண்ட் இருக்கனால நம்ம கொடுத்த டெலிமீட்டரை வச்சு இப்படி நமக்கு ரிசல்ட்டை பிரிண்ட் ஆகி காட்டுது. ஓகேவா? இதுதான் நடக்குது. இது நீங்கள் ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஹெட்டுக்கு பதிலாக நீங்கள் டெய்லர் ரெஃபரன்ஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட் போகிறதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் எடுக்கணும். இந்த இடத்துல நல் வரும்போது ப்ரீவியஸில் வந்து உங்களுக்கு அது லூப் க்ளோஸ் ஆகிரும், எவாலுவேட் ஆகாது. இதுதான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, நமக்கு இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது பிரிண்ட் பேக்வேர்டு, இது ஃபார்வேர்டு. நீங்கள் பிரிண்ட் பேக்வேர்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்சர்ட் நோடும் சரி, பிரிண்ட் ஃபார்வேர்டும் சரி, ஓஎஃப்என். ஏன்னா நம்ம வந்து அங்கே ஒரு பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை இங்கே ஒரு பொசிஷனை ஒரு நோடோட வேல்யூ எடுக்கிறதுக்கோ நம்ம வந்து லூப் பண்ணுறோம். ஸோ ஓஎஃப்என் தான். நான் கடைசி உங்களுக்கு ஒரு டேபிள் சார்ட் தரேன், என்னென்ன இதுன்னு. அதில் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோட்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு வர்ற இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி காட்டுது. சப்போஸ் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நோடு எதையுமே நம்ம இன்சர்ட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, எதுவுமே இல்லை, பிரிண்ட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் இங்கே இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எழுதலாம்னா இது என்ன எடுத்துரும், ஒரே லைனில் நம்ம எழுதிடலாம். இப்போ ரிசல்ட்டுக்கு அரையில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு லென்த் இருக்கும். ஓகேவா? ரிசல்ட் டாட், நான் டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். இதுதான் கண்டிஷன். ரிசல்ட் டாட் லென்த்துங்கிறது என்னோடய கண்டிஷன். இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதை பண்ணு, ரிசல்ட் டாட் ஜாயின். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? சாய்டு எம்டி லிஸ்ட். ஓகே, அந்த மாதிரி கொடுத்தலாம். இப்போ நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த இது பிரிண்ட் ஆகிடுச்சு. இல்லை உங்களுக்கு இது குழப்பதுன்னா நீங்கள் இதை இஃப்பில் எழுதுங்க. இஃப் ரிசல்ட் டாட் லென்த். இப்போ எதுவுமே இல்லைன்னா நல்லோட டிஃபால்ட் வேல்யூ என்ன, சாரி லென்த்து இந்த இதில் எம்டி லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சப்போஸ் நம்ம எதுவுமே கொடுக்கல, அப்போ எப்படி இருக்கும்? எம்டி லிஸ்ட்டாக இருக்கும். நல்லா பாயிண்ட் பண்ணியிருக்கும் போது ஹெட் அண்ட் டெய்லும். அப்போ இங்கே வரும்போது ரெஃபரன்ஸ் என்ன எடுக்கும்? நல்லா தான் எடுக்கும். ஹெட் இருக்கிறது நல்லு. அப்போ இங்கே நல்லு கரண்ட் நோடு. ஸோ எம்டி அரே க்ரியேட் ஆகும். இந்த ஒயில் லூப்புக்குள்ளேயே போகாது. ஏன்னா கரண்ட் நோடு நல்லு. பை டிஃபால்ட் நல் வந்து ஃபால்ஸி ஜாவா ஸ்கிரிப்டில். ஓகேயா? இதுக்குள்ளேயே போகாது, நேராக இங்கே வரும். என்ன ஆகும்? கரண்ட் இப்போ இது லென்த் என்ன? 0, எதுவுமே இல்லை. ஸோ இங்கே 0க்கு டிஃபால்ட் வேல்யூ என்ன? ஃபால்ஸ். இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடும்? இதை பிரிண்ட் பண்ணிடும். சப்போஸ் இது நோடு இருந்துச்சுன்னா இது வந்து லென்த்து காட்டும். 0 தவிர வேல்யூஸ் இருந்துச்சுன்னா இது ட்ரூ தான். ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணும்? இதை பிரிண்ட் பண்ணிடும். இருக்கிற ரிசல்ட்டை ஜாயின் பண்ணி என்னவோ இந்த டெலிமீட்டர் என்ன வச்சோமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு காமிச்சிடும். ஓகேவா? நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷனாலிட்டி வந்து
லிஸ்ட்லேருந்து எப்படி ஒரு நோடை டெலீட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பேராமீட்டராக நான் வந்து டேட்டாவை கொடுக்குறேன். அந்த டேட்டா வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்க நோடில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா அந்த நோடை எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதுக்கு நான் வந்து டெலீட் நோடுன்னு கொடுத்துக்கிறேன் நேமை. linked list prototype delete node. ஓகே, இது பேராமீட்டராக நம்ம அளிக்கப்பட வேண்டிய டேட்டாவை கொடுக்குறோம். எந்த டேட்டாவை அளிக்கணுமோ அதை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம எந்த டேட்டா நம்ம கொடுக்குற டேட்டா மேட்ச் ஆகணும்னா நம்ம என்டையர் லிஸ்ட்டையும் நம்ம வந்து லூப் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும் எந்த பொசிஷனில் இருக்குன்னு அந்த நோடு. ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்கு நான் கரண்ட் நோடை வந்து ஹெட் இருக்க நோடாக எடுத்துக்கிறேன். நீங்கள் டெயில் கூட எடுத்துக்கலாம். ஹெட் இருக்கிறத நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு லூப் தேவை எந்த நோடு இந்த டேட்டாவை வச்சுருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. அங்கே வந்து நான் இப்போ கரண்ட் நோடை வந்து வச்சு தான் நம்ம லூப் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தடுத்த நோட் போகிறதுக்கு இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட்டு. ஓகேவா? இந்த அடுத்தடுத்த நோட் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொடுக்குற டேட்டா வந்து அந்த நோட்டில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இது நெக்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை ஃபுல்லாக செக் பண்ணலாம். இப்போ வந்து கரண்ட் நோடில் இருக்கிற வேல்யூங்கிற இது வந்து நம்ம கொடுத்துருக்க டேட்டாவுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா அந்த நோடை நம்ம டெலீட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இது மேட்ச் ஆச்சுன்னா என்னென்ன சினாரியோஸ் நமக்கு இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஓகே, நோட்டில் இருக்க வேல்யூ நம்ம கொடுத்த டேட்டாவோட மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ என்னென்ன சினாரியோஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து அந்த லிஸ்ட்டில் ஒரே ஒரு நோட் இருக்கலாம். போத் ஹெட்டும் சரி டெய்லும் சரி ரெண்டுமே ஒரே ஒரு நோடை மட்டும் பாயிண்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேயா? இந்த ஒரு நோட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எழுதலாம். ஓகே, இதில் வந்து நம்மக்கிட்ட ஒரு நோடு தான் இருக்குது. அந்த நோடை டெலீட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், கரண்ட் நோடு வந்து ஈக்குவல்ஸு திஸ் டாட் ஹெட். போத் ஹெட்டும் சரி அண்ட் டெய்லும் சரி அந்த ஒரு நோடை தான் பாயிண்ட் பண்ணியிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டுக்குமே ஹெட்டுக்கும் சரி டெய்லுக்கும் சரி நம்ம நல்லதுன்னு ப்ரொவைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. திஸ் டாட் ஹெட் ஈக்குவல் டு நல். அதே மாதிரி திஸ் டாட் டெய்ல் ஈக்குவல் டு நல். ஓகேவா? பாருங்க, இப்போ என்ன பண்ணிட்டோம்னா இந்த நோடை எடுக்கிறதுக்காக இந்த போத் ஹெட்டு டெய்ல் ரெண்டையும் பாயிண்ட் பண்ணியிருக்க இடத்துல நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணிட்டோம், நல்லுன்னு ப்ரொவைட் பண்ணிட்டோம். அதையும் எழுதிட்டோம். இப்போ ஒரு நோட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த இடம் நல்லாயிரும். சரி, ஓகே. அடுத்து என்ன சினாரியோ இருக்குது, இது ஒன்று இருந்தால் வேறு என்ன இருக்குது, சப்போஸ் நம்ம ஃபைன் பண்ண நோட் ஹெட்டை மட்டும் பாயிண்ட் பண்ணியிருக்கலாம், ஹெட் மட்டும் அதை பாயிண்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, டெய்ல் இல்லாமல் இருக்கலாம். அதாவது 2-3 நோட் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 நோட் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கிறேன். இது ப்ரீவியஸு, இது நெக்ஸ்ட்டு, இது ஹெட். இப்போ இதைத்தான் நம்ம அழிக்கணும். ஓகேவா? ஹெட்டு மட்டும் பாயிண்ட் பண்ணிக்கலாம், என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ஓகே, அதை இப்போ நம்ம பண்ணலாம். இப்போ உள்ளுக்குள்ளே தான் இருக்கணும், அதாவது நோடை ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு தான் நீங்கள் எல்ஸ் போடணும். எல்ஸ் இஃப் இப்போ நம்ம கரண்ட் நோடு என்ன மட்டும் பாயிண்ட் பண்ணிக்கலாம், திஸ் டாட் ஹெட்டை மட்டும் பாயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கே என்னென்ன சினாரியோஸ் வரும், இங்கே என்னென்ன இது பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹெட் நோடை மட்டும் நான் நல்லாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதை வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணணும். ஓகேயா? ஷிஃப்ட் பண்ணிட்டா இந்த ஹெட்டு இங்கே வந்துடும், இந்த நோடுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த நோடில் இருக்க ப்ரீவியஸ் என்ன பண்ணிடலாம், நல்லா மாற்றிடலாம். ஸோ இந்த நோடு நல்லாயிரும். இந்த 2 ஸ்டெப் தான். இதை ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இது ஹெட் ஆயிரும், ஒரு நோடு ஆயிரும்.
ஒரே ஒரு கனெக்ஷன், இந்த கனெக்ஷன் மட்டும் இருக்கும். இதை வந்து அது சேம் ஹெட் ரெஃபரன்ஸை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம், நல்லா மாற்றிடலாம். இப்போ எழுதலாமா அதை? ஸோ இப்போ ஷிஃப்ட் பண்ணுறோம் ஹெட்டை. திஸ் டாட் ஹெட் ஈக்குவல் டு திஸ் டாட் ஹெட்டோட நெக்ஸ்ட்டுக்கு மாற்றிடுறோம். ஹெட்டை வந்து நெக்ஸ்ட் இதுக்கு மாற்றிடுறோம், இந்த இதுக்கு மாற்றிடுறோம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும், இப்போ இதுதான் ஹெட், இந்த நோடு தான் ஹெட்டு. அது என்ன பண்ணலாம், திஸ் டாட் ஹெட்டோட ப்ரீவியஸ். ஓகேவா? திஸ் டாட் ஹெட் டாட் ப்ரீவ் என்ன கொடுத்துடலாம், நல்லுன்னு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இதை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆக்கிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும், ஹெட்டு அங்கே ஷிஃப்ட் ஆயிரும், இந்த இடம் நல்லாயிரும். ஓகேவா? இப்போ ஒரு நோடு தான் இருக்கும். ஓகே, இது இருக்காது, இது நல்ல. சரி, ஓகே. அடுத்து வேறு என்ன இருக்குது? இப்போ நம்ம பார்த்த மாதிரி கரண்ட் நோடு வந்து, இப்போ கரண்ட் நோடு ஹெட்டில் இருந்தால் நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ அதே கரண்ட் நோடு வந்து டெய்லாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நமக்கு லூப் ஆகிட்டே வருது. நம்ம கொடுத்துருக்க டேட்டா 2ன்னு வச்சுக்கோங்க. இது 1, இது 2. ஸோ இந்த 2ங்கிற டேட்டா இதில் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இந்த நோடு தான் டெலிட் பண்ணி ஆகணும். ஓகேவா? இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிங்க. சேம் தான், இதுக்கு பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. கரண்ட் நோடு டெய்லுக்கு மேட்ச் ஆகிருந்துச்சுன்னா அப்படிங்கிறத எல்சிஃபில் வச்சுட்டு இந்த டெய்லோட ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அங்கே ஹெட்டை ஷிஃப்ட் பண்ணோமா, அதே மாதிரி இங்கே டெய்லை ஷிஃப்ட் பண்ணணும். இந்த டெய்லை இங்கே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த டெய்லு ப்ரீவியஸ் பாயிண்ட் இருக்குது, அதுக்கு தான் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அப்போ திஸ் டாட் டெய்ல் ஈக்குவல் டு திஸ் டாட் டெய்ல் டாட் ப்ரீவ். இப்போ இந்த டெய்ல் இங்கே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அப்போ இதுதான் டெய்லு. அப்போ இது என்ன பண்ணணும், நல்லா மாற்றணும். இந்த நல்லா மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், திஸ் டாட் டெய்ல் டாட் நெக்ஸ்ட்டு, அதை நல்லதுன்னு கொடுத்துருவோம். இதை பண்ணலாமா? இப்போ கரண்ட் நோடு எல் ஷிஃப்ட் தான் சேம். எல்ஸ் இஃப் கரண்ட் நோடு வந்து டெய்லில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், திஸ் டாட் டெய்லை ஷிஃப்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுதான் திஸ் டாட் டெய்ல் ஈக்குவல் டு எதை வச்சு மூவ் பண்ணலாம், இதோட ப்ரீவியஸ் பாயிண்டரை வச்சு. திஸ் டாட் டெய்ல் டாட் ப்ரீவியஸாக எதை பாயிண்ட் பண்ணியிருக்கோ அந்த நோடுக்கு ஷிஃப்ட் பண்ணிடு. ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் டெய்லில் இருக்கிற நெக்ஸ்ட்டு பாயிண்டரை வந்து நெக்ஸ்ட்டாக இருக்க நோடை என்னவா மாற்றிடு, நல்லா நெக்ஸ்ட் பாயிண்டரை யூஸ் பண்ணி அடுத்து இருக்க நோடை நல்லா மாற்றிடு. அவ்வளோதான். திஸ் டாட் டெய்ல்னாலே அடுத்து இருக்க நோடை குறிக்கும், அதை நல்லா மாற்றிடு. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இந்த சினாரியோஸ். ஸோ ஒரு நோடு இருந்தால், நமக்கு ஒரு நோடு இருந்தால் இந்த இது பார்த்துக்கும். அதே இது அழிக்க வேண்டிய நோடு ஹெட்டில் இருந்தால் இது பார்த்துக்கும். அது அழிக்க வேண்டிய நோடு டெய்லில் இருந்தால் இது பார்த்துக்கும். வேறு என்ன சினாரியோஸ் இருக்குது, நம்ம அழிக்கணும்னு நினைக்கிற நோடு மிடில் இருக்கலாம். ஓகேவா? நான் கொஞ்சம் கிளியராக போட்டுக்குவோம். இது இப்போ உங்களுக்கு 3 நோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 நோடு இருக்குது. ஓகே, இது வந்து ஹெட்டுன்னு வச்சுக்கோங்க, இது டெய்லு. நான் இதோட ப்ரீவியஸு, இதோட நெக்ஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இதோட நெக்ஸ்ட்டு, இதோட ப்ரீவியஸு, இதோட நெக்ஸ்ட்டு, இதோட ப்ரீவியஸ். ஓகே, இது இங்கே வேணாம், ப்ரீவியஸ்னால் கீழே எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இது இதோட ப்ரீவியஸ். இப்போ நமக்கு அழிக்கணும்னு நினைக்கிற நோடு இதுதான். இப்போ 1, 2, 3 இது டேட்டா. நான் திரும்பவும் செகண்ட்ங்கிற டேட்டாவை அழிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நோடு மேட்ச் ஆகிடுச்சு. இதை டெலீட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், சேம் சிம்பிள் தான். நம்ம இப்போ இதுதான் கரண்ட் நோடு, இந்த இடத்துல வந்து நிற்கிது நம்ம லூப்பு. இந்த நோடை தான் நம்ம டெலீட் பண்ண போகிறோம். இப்போ கரண்ட் நோடுக்கு ப்ரீவியஸாக இருக்கிறது நோடு எதை மேட்ச் பண்ணணும், கரண்ட் நோடு தான். அதோட ப்ரீவியஸ் எடுத்திங்கன்னா இந்த நோடு.
அது எதோ அதில் அந்த நோடுக்கு வந்தாச்சுன்னா அதோட நெக்ஸ்ட் எடுத்துடலாம். அந்த நெக்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணலாம், இந்த நோட மேட்ச் பண்ணணும். ஓகே, அப்புறம் என்ன இருக்குது, கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா இந்த நோடு வந்துடும். அதோட ப்ரீவியஸ் எதை மேட்ச் பண்ணணும், இந்த நோட மேட்ச் பண்ணணும். அப்படி மேட்ச் ஆகிடுச்சுன்னா இந்த நோடு கேன்சல் ஆகிரும். ஓகேவா, நல்லா ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ நம்ம அது பண்ணலாம். அதாவது இப்போ இது வந்து மிடில் இருந்துச்சுன்னா எல்ஸ் தான் கடைசி கேஸ். இப்போ கரண்ட் நோட தான் இருக்குது, செகண்டுங்கிறதா நமக்கு கரண்ட். அதுலேருந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்தாகணும். கரண்ட் நோடோட ப்ரீவியஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க நோடு, அந்த நோடுக்கு என்ன இருக்கும், நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு பாயிண்டர் இருக்குமா, அதை எங்கே கொடுக்கணும், கரண்ட் நோடோட நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். கரண்ட் நோட் தான் நெக்ஸ்ட்டு. ஓகே, மேலே இருக்க இது முடிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கு கரண்ட் நோடுக்கு அடுத்த ஒரு நோட் இருக்குமா, அதுக்கு ப்ரீவியஸ் பாயிண்டர் தான் கரண்ட் நோடை பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ கரண்ட் நோடோட நெக்ஸ்ட்டு இது ஒரு நோடா, அதுக்கு என்ன இருக்கும், ப்ரீவியஸ் பாயிண்டர் இருக்கும். அந்த ப்ரீவியஸ் எதுக்கு கொடுக்குறோம், கரண்ட் நோடோட ப்ரீவியஸ்க்கு செட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம லிட்டரலாக இந்த நடுவில் இருக்க நோடோட கனெக்ஷனை கட் பண்ணிட்டோம். ஸோ இந்த நோடு இருக்காது, ஸ்ட்ரைட்டாக ஒரே நோடு ஆயிடலாம். ஓகே, சேம் நோடு, அவ்வளோதான். இப்போ நமக்கு எல்லா சினாரியோஸும் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இதில் என்னென்ன இது இருக்கோ அதை ஃபுல்லாக நமக்கு டெலீட் ஆகிடும் நம்ம எழுதுனது. ஸோ நமக்கு யோசிக்கவே வேணாம், லூப் போட்டு பிரேக் ஆகி வெளில வந்துடலாம். அவ்வளோதான் டெலீட் ஃபங்க்ஷன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு வாட்டி திரும்ப சொல்கிறேன். உங்களுக்கு போர் அடித்தா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு போங்க. ஸோ இங்கே நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ நான் ஒரு டேட்டா ப்ரொவைட் பண்ணுறேன். இது என்ன டேட்டா வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் ஒரு லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு தேவையில்லாத ஒரு டேட்டா இருக்குது, அதை நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்டாவை இங்கே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து வருது, கரண்ட்டுக்கு நோட் இருக்கான்னு பார்க்குது. இருந்துச்சு அப்படின்னா இந்த லூப்க்கு வரும், கரண்ட் நோடு ரெஃபரன்ஸ் எடுக்கும். கரண்ட் நோடு இப்போ வந்து நான் 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு நோட் இருக்குது, ரெண்டுமே ஒரே நோடு. இப்படி இருக்குன்னா இந்த நோடு தான் இங்கே ஹெட் இருக்க நோடு தான் ரெஃபரன்ஸாக இருக்கும். ஓகேவா, அந்த நோடு இருக்குது. ஓகே ஆயிடுச்சு. ஃபஸ்ட் இஃப் கண்டிஷன் என்ன பண்ணோன்னா, இந்த கரண்ட் நோடில் இருக்க வேல்யூ 2வும் நம்ம ப்ரொவைட் பண்ண டேட்டாவும் மேட்ச் இருக்கான்னு பார்க்கும். மேட்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணோன்னா இந்த சினாரியோஸ் செக் பண்ணோம், இந்த கண்டிஷன்ஸ்குள்ளே வரும், எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும். கரண்ட் நோடு ஹெட் பாயிண்டர் அதில் இருக்கா, அதே மாதிரி கரண்ட் நோடு வந்து டெயில் பாயிண்டர். இப்போ வாங்க, இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், திஸ் வரும் இதில். ஸோ அதை நம்ம போட்டலாம், திஸ் டாட் டெயில் வெறும் டெயில். ஸோ ரெண்டுமே ஹெட் அண்ட் டெயில் ரெண்டுமே கரண்ட் நோடை தான் பாயிண்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். ஆமாம், ரெண்டுமே அதை தான் பாயிண்ட் பண்ணியிருக்கு இந்த சினாரியோவில். ஸோ இது மேட்ச் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணுன்னா, இதை எடுத்துகிட்டு இதுக்கு வேலை நல்லுன்னு செட் பண்ணிடும். ஓகேவா, அடுத்து என்ன வரும், சப்போஸ் இல்லை எனக்கு வந்து ரெண்டுமே கரண்ட் நோடில் ஹெட்டு மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வித் டெயில் வேறு இடத்துல இருக்குது அப்படின்னா என்ன பண்ணும், இந்த இதுதான் சினாரியோ, அதுதான் இதை எழுதியிருக்கும். கரண்ட் நோடு வந்து ஹெட்டில் இருக்குது, ஹெட் நோடு. அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஹெட்டை ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணணும் இந்த இடத்துக்கு. இப்போ இதுதான் ஹெட் இருக்க நோடு ஆயிரும். அந்த ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் இதை எழுதுகிறோம், திஸ் டாட் ஹெட் டாட் நெக்ஸ்ட். இதுதான் திஸ் டாட் ஹெட்டு, அதோட நெக்ஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது, இந்த ஹெட் வேல்யூவை கொடுக்குறோம். ஸோ இது ஹெட் ஆயிரும். இதோட ப்ரீவியஸாக நல்லாக்கி இந்த வேல்யூவை நல்லதுன்னு கொடுத்துட்றோம். ஓகே, அது இந்த இது பார்த்துக்குவோம். அடுத்து என்ன வரும், டெயிலில் இருந்துச்சுன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகே, இன்பிட்வீன் இருந்துச்சுன்னா ஒரு நோடு இங்கே இருக்குது, டெயில் நோடு இங்கே இருக்குது, இடையில இருக்க இந்த நோடை காலி பண்ணோன்னா, ஸோ நம்ம கரண்ட் நோடை வச்சு தான் எப்போயுமே ரெஃபரன்ஸ் எடுப்போம். ஓகேவா, இதுதான் கரண்ட் நோடு. இந்த கரண்ட் நோடு இதுக்கு ப்ரீவியஸ் இது, இதோட ப்ரீவியஸ்னால இங்கே ஒரு நோடு இருக்கா,
அந்த நோடுன்னு வந்துட்டாலே அதில் 2 வேல்யூ இருக்கும், ப்ரீவியஸ் ஒன்று நெக்ஸ்ட்டு. அப்போ அந்த நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும், கரண்ட் நோடோட நெக்ஸ்ட்டு இதுதான், இது சிஎன். கரண்ட் நோடோட நெக்ஸ்ட்டு எதை பாயிண்ட் பண்ணியிருக்கு, இந்த நோடு, அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ மேலே இருக்க கனெக்ஷன் செட் ஆகிடுச்சு. இப்போ கீழே என்ன இருக்குது, இந்த கரண்ட் நோடோட நெக்ஸ்ட்டுன்னா என்னது, இந்த நோடு, அதுக்கு ப்ரீவியஸ் பாயிண்டர் இருக்குமா, அதை என்ன செட் பண்ணோம், நேராக இந்த நோடுக்கு செட் பண்ணுறோம். அதான் இங்கே நடக்குது. ஸோ நமக்கு தேவையானது எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் முடிஞ்சிடுச்சு. அது முடிஞ்சோடனே யோசிக்காமல் பிரேக் பண்ணிட்டு வந்துடும் லூப்பை. ஓகே, இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதையே வச்சுப்போம், நான் அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நமக்கு இப்போ நான் ஹலோங்கிறத எனக்கு வேணாம், நான் அழிக்கணும்னு நினைக்கிறேன். delete node ஹலோன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹலோ delete ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹலோ இருக்காது. இப்போ வந்து எனக்கு 1ங்கிறது வேணாம், அதை நான் delete பண்ணணும்னு நினைக்கிறேன். 1ங்கிற நம்பர், ஸோ 1 delete ஆகிடுச்சிங்க. delete நோட் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதோட டபுள்லி லிங்க் லிஸ்ட் முடிஞ்சு பார்த்த டபுள்லி லிங்க் லிஸ்ட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டியோட சம்மரி தான் இது. O of n ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட் டைமு. இங்கே வந்து நம்ம எந்த விதமான லூப்போ எதுவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஆட் பண்ணாலும் சரி ரிமூவ் பண்ணாலும் சரி இந்த O of ஒன் இருக்கிற இடம் ஃபுல்லாக ஜஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ அது மாற போகிறதுல அது கான்ஸ்டன்ட் டைம் தான். O of n வந்து நம்ம ஒரு வாட்டி ஒரு என்டையர் லிஸ்ட்டையும் லூப் பண்ணி தான் நம்ம அந்த ஆக்ஷனை பண்ண முடியும். ஸோ அது வந்து லீனியர் டைம், நம்ம இன்புட்க்கு ஏற்ற மாதிரி அது கூட்டிகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே லூப் யூஸ் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து O of n. லிங்க்டு லிஸ்ட்டோட காமன் யூஸ் கேசஸ் ரியல் லைஃப் அப்ளிகேஷனில் என்னென்னு பார்க்கலாம். நம்ம டுடேயில் யூஸ் பண்ணுற அன்டூ ரீடூ ஆப்ரேஷன்ஸ்க்கு இது யூஸ் ஆகுது. அப்புறம் நம்ம மியூசிக் பிளேலிஸ்ட்டில் ப்ரீவியஸ் சாங்க்கோ இல்லை நெக்ஸ்ட் சாங்க்கோ நேவிகேஷன் ஆகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுது. இதெல்லாம் ஹிஸ்ட்ரிஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு லிங்க்டு லிஸ்ட் ரொம்பவே யூஸ் ஆகுது.